நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு அங்கமான இலக்கிய வனம். பண்டைய தென்னிந்திய வளத்தை பத்தின ஒரு பழம் பாடல். ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் வளத்தை குறிக்கும் வகையில இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. சேர நாடு வேடமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, அந்த வரிசையில் பாண்டிய நாடு முத்துடைத்து. அந்த பாண்டிய நாட்டிற்கு முத்துக்கள் எப்படி பெருமை சேர்த்ததோ, இந்த பாண்டிய பேச்சாளர் மன்றத்திற்கு பல முத்தான பேச்சாளர்கள் பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட முத்தான பேச்சாளர்கள் தான் இன்று நம் இலக்கிய வனத்தில் பேச இருக்கிறாங்க. இந்த முத்துக்களை எல்லாம் அழகா ஒரு மாலையா தொடுத்து நம்மளுக்கு யாரு கொடுக்க போறாங்க தெரியுமா? அவரை பத்தி நான் வாசிக்கிறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன். இவர் கவிஞர், எழுத்தாளர், இலக்கிய மேடை பேச்சாளர் என்று பன்முகம் திறன் கொண்டவர். கவியரசர் கண்ணதாசன் தாமே கைப்பட எழுதி அளித்த வாழ்த்து மங்களத்தை பெற்றவர். இந்தியாவில் புதுச்சேரி இலக்கிய பேரவை சார்பில் இலக்கிய வாணி என்னும் பட்டத்தை புதுவை முதல்வரிடம் பெற்றவர். புதுவை கம்பன் கழக நிறுவனர் கம்பவாணர் திரு அருணகிரி செவிநுகச் செல்வி என்னும் பட்டத்தை அளித்துள்ளார். கவிதாயினி திருமதி சௌத்ரா கைலாசத்திடம் தெய்வத் தமிழ் தம்பதியர் என்னும் பட்டத்தையும் பெற்றவர். இவர் தமிழ் இலக்கிய பணிகளையும் கல்வி பணிகளையும் பாராட்டி சாகித்ய அகாடமியும் சென்னை கம்பன் கழகமும் இணைந்து தமிழ் நிதி என்னும் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை 2013ஆம் ஆண்டு அளித்து சிறப்பித்துள்ளது. சிங்கை பள்ளி தமிழ் மொழி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சிங்கை சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளங்கலை பட்ட வகுப்புகளுக்கு அசோசியேட்டாகவும் பணியாற்றி வருகிறார். கம்பன் கருத்து களஞ்சியம் என்னும் தொகுப்பு நூலையும், கண்ணதாசன் படைப்புகளில் பெண்கள் என்னும் ஆய்வு நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார். மணியன் நூல்கள் நாவல்களில் பெண்கள், மேதமை சான்ற மாதரார், பாண்டியன் பரிசில் பெண்ணியம், கண்ணதாசனின் கிருஷ்ண அந்தாதியும் ஆழ்வார்களும், கம்பனில் உபநிடதம், காலந்தோறும் பெண்மை முதலான ஆய்வு கட்டுரைகளை இந்தியாவிலும் அனைத்துலக ஆய்வரங்குகளிலும் படைத்துள்ளார். சென்ற ஆண்டு முதல் நாள் டைம் ஃபார் ஆல் சேனல் யூடியூப் சேனல் நடத்திய 12 மணி நேர இடைவிடாத கருத்தரங்கில் முதல் நிகழ்ச்சியில் முதல் நடுவராக இருந்து சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பெற்றிருக்கிறார். இதோடு நிற்காமல் இவருடைய தமிழ் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று இந்த இலக்கிய வனத்தின் தலைமையாக இலக்கியவாணி முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நான்மணிக்கடிகை பேச போறவங்க எல்லாம் அதிர மாதிரி தான் பேசுவாங்க, சாதாரணமா பேச போறதில்ல. நான்மணிக்கடிகை என்ற இந்த நூல் நாங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி இது 20வது நிகழ்ச்சி. தமிழ் வழி பண்பாட்டு கழகம் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய மதிப்பு. இலக்கிய வனம் என்ற நிகழ்ச்சியை தொடங்குவதற்கும் அதை தொடர்ந்து நடத்துவதற்கும் என்னுடைய அருமை சகோதரர் கொடுக்கின்ற ஆதரவும் ஒரு அன்பும் அளப்பரியது. இப்ப நாங்க 20வது நூலுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப தைரியமா சொல்லலாம், 20 நிகழ்ச்சிகளும் அழகாக யூடியூப்ல வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப என்ன யாரெல்லாம் என்ன சொல்லுவீங்களோ, ஐயோ இலக்கியம் வேணாம் இலக்கியமா படிக்க முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இலக்கியம் தான் பேசுறாங்க மேடையில வந்து. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, மேடை பேச்சாளர்கள் எல்லாம் துணுக்கு தோரணங்களா போயிடுச்சுலாம். நிறைய துணுக்கு தோரணங்கள் இங்க வந்து கேட்க சொல்லுங்க, சிங்கப்பூர்ல வந்து கேட்க சொல்லுங்க. ஆனா வரப்போற ஏப்ரல் மாதம் நிறைய 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 நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் லோக்கல் தமிழர்களை பார்ப்போமான்றது சந்தேகமாக தான் இருக்கு. அவர்கள் அயலக தமிழர்கள் வந்து நமக்கு பேசும்போது அவங்க நம்மளை எந்த அளவில் எடை போட்டிருக்காங்கன்னே தெரியல. நமக்கு அதை விட ரொம்ப நல்லா தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும் இனிமே. ஆனால் எங்கள்கிட்ட பேசிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், இந்த சிங்கப்பூர் அரங்கத்தை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். நீங்க சொல்ற எந்த துணுக்கு தோரணத்தையும் அவங்க விரும்ப மாட்டாங்க.
புதுசா ஏதாவது சொல்லுங்க. அந்த பேச்சாளர் எங்களுக்கு அறிமுகமானவர் என்றால் பெரும்பாலும் அறிமுகமானவராக இருப்பார். அவங்ககிட்ட எங்கிட்ட எங்களை சந்திச்சுட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க பேச்சு வேற மாதிரி தான். சரி, அதெல்லாம் பார்ப்போம். இப்ப நம்ம நான்மணி கடிகையை பார்ப்போம். நான்மணி கடிகை இந்த நூலை எழுதியவர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார்ன்ற பேரோடு தான் அந்த சரித்திரத்தில் சொல்லப்படுது, அந்த வரலாற்று. அவங்க சொன்னாங்க கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஒரு ஒருத்தரே எழுதியிருக்காரு. இதுல என்ன ஒரு சின்ன குழப்பம் வருதுன்னா, அவர் எழுதின கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியதாக இருக்கிறது. அதன் பின் வருகின்ற அத்தனை கருத்துக்களும் சமண சமய கருத்துக்களாக இருக்கின்றன. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ என்ற சந்தேகம் வருகிறது. எனக்கு சமண சமயத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ என்ற சந்தேகம் வர்றதுக்கு நான் பின்னாடி ஒரு காரணம் சொல்றேன். அந்த நான்கு ரத்தினங்களை அழகான மணிகளை வயிறு துண்டுகளை கோர்த்து ஒரு ஆபரணமாக செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி 4 நீதிகளை தன்னுடைய வெண்பாவில் வைத்திருக்கிறார். அவரே எழுதியிருக்கார். இதுல அவங்க எல்லாரும் பேசி முடிச்சோன்னு சொல்றேன். இதுல என்ன ஒரு நயம், ஒரே ஒரு நூல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு நான்மணி கடிகையில. அதை நான் சொல்றேன். இப்ப இந்த நான்மணி கடிகை அவர் விளம்பி என்ற ஊரை சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்கு. நல்ல இது இலக்கியத்துக்கு 7 வனப்புகள் சொல்லுகின்றது தொல்காப்பியம். இதுல அம்மை என்ற வனப்பை உடையது இந்த நூல். சரி, அம்மை என்ற வனப்பு எப்படி இருக்கும்? அம்மை என்ற வனப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், செம்மென் மொழியால் சீர் புனைந்து யாப்பின் அம்மை தானே அடிமை முன்பின்றே. சில மொழிகளால் சீர் புனைந்து அழகாக கவிதை யாத்தால் அது அம்மை அழகுடையது என்று சொல்லுகிறது. இது அந்த அம்மை என்ற வனப்பை சேர்ந்ததாக இருக்கிறது என்று எல்லா ஆய்வு நூலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த நூலை புதுசா படிக்கும்போது சொல் அமைதி, ஓசை அமைதி, இதெல்லாம் அமைதியா வர்ற காரணத்தினாலே இது அம்மை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, இன்னொரு பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். விசும்பின் துளி வீழி நல்லா மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது. வானகத்திலேருந்து ஒரு துளி மழை விழவில்லை என்றால் அங்கே பசும்புல் தலை காண்பதறிது. அந்த பாடல் அம்மை என்னும் அழகையுடையது. அதுபோல இந்த பாடல் அத்தனையும் அம்மை என்னும் அழகுடையது என்று சொல்லுகின்றார். 104 பாடல்கள் இருக்கின்றன. எல்லாருமே வெண்பா வகை பாடல்கள். இதுல 104 பாடல்களையும் இந்த 5 பேர் எப்படி பேச போறாங்க? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். நான் செஞ்ச வேலை என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 20 பாடல்களை பிரித்து கொடுத்திருக்கிறேன். 20 பாடல்கள் என்று சொன்னால் ஒருத்தர் பேரே கொடுக்க மாட்டாங்க, பேசுறாரு. அதனால 3 பாடல்களை அவர்களுக்கு குறித்தும் கொடுத்திருக்கிறேன். இந்த 3 பாடல்களுக்கான விளக்கத்தை அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்றால், அந்த மீறி உள்ள 17 பாட்டும் எதை சார்ந்ததாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்தது. அதுபோல 20 பாடல்களை 5 மிகச்சிறந்த பேச்சாளர்கள், அதாவது ஆய்வாளர்கள் என்று கூட சொல்லலாம், அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவங்க பேசி முடிச்ச உடனே பேசி முடிச்ச உடனே ஏதாவது இருந்ததுன்னா பெரும்பாலும் இருக்காது, ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இருந்ததுன்னா நான் பேசுறேன். முதல் பேச்சாளர் இவர் யார் வரப்போறா? சிங்கப்பூர் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் பேச்சாளர் மன்றங்களில் கடந்த 9 ஆண்டுகளாக அங்கம் வகித்து வருகிறார். சிங்கப்பூர் அளவில் தமிழ் மற்றும் ஆங்கில மேடை பேச்சு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனுபவம் கொண்டவர். வளர்ந்து வரும் தமிழ் பட்டிமன்றம் மற்றும் கருத்தரங்க பேச்சாளர், தளவாடங்கள் துறையில் திட்ட மேலாளராக பணிபுரி வருகின்ற மாணிக்க வாசகம் சக்கரவர்த்தி அவர்கள் முதல் 20 பாடல்களை பற்றிய தன்மை கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும் சொல்லலாம். வாங்க மாணிக்க வாசகம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இந்த மேடையை அலங்கரிக்கும் இலக்கிய வாணி முனைவர் அம்மா செல்லகிருஷ்ணன், சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களுக்கும், என் சக பேச்சாளர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். சிங்கப்பூரில் புதிதாக ஒரு தமிழ் மன்றம் உருவாகும் இந்த வேளையில் இந்த யூடி சமூக மன்றத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்கள் முன் பேசும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை வழங்கியதற்காக
தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்திற்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான்மணிக்கடிகை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா, நான் பெரிதும் அறிந்திராத படித்திராத ஒரு இலக்கிய நூல். அம்மா முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த இலக்கிய வனம் துவங்கியதிலிருந்து எங்கள் அனைவருக்கும் நிறைய இலக்கியங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வழியில தான் இதையும் ஒரு வாய்ப்பாக எடுத்து நாங்களும் கற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டும். அம்மா முன்னாடியே சொன்ன மாதிரி 104 பாடல்கள், அதில் முதல் 20 பாடல்களை பற்றி நான் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை. ஆனால் அதை நான் முழுமையாக செய்வேனா என்ற சந்தேகம் எனக்கே இருந்தது. அவ்வளவுதான் என்னுடைய இலக்கிய புலமையும் கூட. அதனால குறிப்பாக நான் பார்த்த வரையில் ஒரு சில பாடல்களை ரத்தின சுருக்கமாக எடுத்து உங்கள் முன்னால் வைத்து உங்கள் கருத்துக்களையும் அம்மாவுடைய கருத்துக்களையும் பெறலாம் என்று இருக்கிறேன். உங்கள் கருத்துக்கள்னா கரவோசையை சொல்றேன், அம்மாவோட கருத்துக்கள் நிச்சயம் நமக்கு தேவைப்படும், அதை பெறலாம் என்று இருக்கிறேன். அந்த அடிப்படையில முதல் பாடலாக நான் எடுத்துக்கொள்வது, அவர் எழுதியிருக்கிற முதல் பாடலை நான் எடுத்துக்கிறேன். அந்த பாடல் எப்படி போகுது அப்படின்னா, எள்ளற்க என்றும் எளியர் என்று என்பெரினும் கொள்ளற்க கொள்ளார்க்கை மேற்பட உள் சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை விரைந்து அப்படின்னு இருக்கு இந்த பாடல். 4 மணியான கருத்துக்கள் முன்னாடி அம்மா சொன்ன மாதிரி இந்த 4 வரிகளைத்தான் நான் இப்பொழுது உங்கள் முன்னாடி சொல்ல போறேன். அப்படின்னு எள்ளற்க என்றும் எளியர் என்று, அதாவது எவர் எப்பொழுது எந்த மேன்மையை அடைவார் என்பது யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரை பார்த்து இவர் எளியவர் தான் அப்படின்னு அவரை பார்த்து ஏளனம் செய்துவிட்டு பின்னால் வருந்தாதீர்கள் என்கிறார் முதல் கருத்தாக இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு கருத்து பாருங்க. என் பெரினும் கொள்ளற்க கொள்ளார்க்கை மேற்பட அப்படிங்கிறார் அடுத்த வரியில. அதாவது சிலரிடமிருந்து நாம் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் ஒன்றை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அறவழியில் நடக்காதவர், அறம் என்பதையே அறியாதவர், தவறான செயல்களை செய்பவர் போன்றவரிடம் நாம் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் போய் ஒன்றை பெற்றுக்கொண்டு அவர் கை மேற்பட ஒரு வழி வகுத்து விடக்கூடாது. ஏன்னா நாளைக்கே வந்து கேட்பாரு அவர், நான் இன்னைக்கு உனக்கு உதவுனேன், நீ எனக்கு ஒரு தப்பான செஞ்சு கொடுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால யார்கிட்ட வாங்கக்கூடாதோ அவங்கள்ட்ட எந்த நிலை வந்தாலும் வாங்கக்கூடாது, கொள்ளக்கூடாது என்பது இரண்டாவது கருத்தாக வருகிறது. அடுத்ததாக உள் சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை அப்படின்ற வரி வருது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடின்னு நான் பாக்குறேன். எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, யார்கிட்ட நீங்க வந்து உங்களுடைய சீற்றத்தை காட்டணும்னு ஒண்ணு இருக்கு. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தின் மேலாளராக இருக்கலாம், ஒரு தலைமை அதிகாரியாக இருக்கலாம். ஒருத்தர் சரியா கூட்டல பெருக்கலன்றக்க அவர்கிட்ட போய் உங்களுடைய சீற்றத்தை அவரிடம் காட்டக்கூடாது. அங்க அதைத்தான் இங்க சிற்றுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் நிலையில் இருந்து அதை பார்க்க வேண்டிய வேலை உங்களோடது கிடையாது. நீங்க யார்கிட்ட சீற்றம் காட்டணும்னு ஒண்ணு இருக்கு. உங்கள் நிலையிலிருந்து பார்க்கும்போது அது சாதாரண வேலையாக தோன்றலாம். ஆனால் அவர் நிலையிலிருந்து பார்க்கும்போது அது அவருக்கு முக்கியமான வேலை. அந்த வேலை தடைவிட்டு போனால் அந்த அலுவலகம் என்னவாகும் என்பதும் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அதனால தேவையில்லாமல் உங்களுக்கு வருத்தமே ஏற்பட்டாலும் சிற்றில் பிறந்தாரை நீங்கள் சீற்றம் கொண்டு திட்டாதீர்கள் என்பது அடுத்த கருத்து. 4வது மணியான கருத்தாக இந்த பாடலில் அவர் கூறுவது கூறற்க கூறல்லவற்றை விரைந்து எனும் கருத்து. கூறல்லவற்றை சொல்லக்கூடாததை அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க அப்படின்றதான் 4வது கருத்து. என்னென்ன சொல்லக்கூடாது? ஒரு சுடு சொல் இல்லையா? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதே கருத்தை போன்றதுதான் இங்க இருக்கு. அதே மாதிரி சிந்திக்காமல் ஒரு வாக்கை கொடுத்து நான் இதை செஞ்சிருவேன், நடத்தி காட்டிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், ஆச்சா போச்சான்னு சொல்றதும் தவிர்க்க வேண்டும். மேக்கிங் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஆங்கிலத்துல முடிந்த அளவிற்கு அதை தவிர்க்க வேண்டும். அதைத்தான் சொல்றாரு கூறற்க கூறல்லவற்றை விரைந்து. நான் வந்து இந்த 4 மணிக்கடிகை எனக்கு அறிமுகமாவதற்கு முன்னாடியே அறிமுகமானவர்கள் தான் திருவள்ளுவரும் ஔவையாரும் நாலடியாரும் கண்ணதாசனும். அதனால நிறைய நேரங்கள்ல அவரை வந்து நான் துணைக்கு கூப்பிட்டுக்குவேன், அம்மாவையும் கூப்பிட்டுக்குவேன். அதனால தயவு கூர்ந்து என்னடா அதெல்லாம் பேசுறான்னு நினைச்சுக்க வேணாம் யாரும், சரிங்களா? இது முதல் பாடலாக நான் இங்கே கொண்டு வந்திருப்பது. அடுத்த பாடலாக நான் எடுத்துக்கொள்வது இந்த 20 பாடல்கள் வந்து 6வது பாடல். இது வந்து ஒரு கம்பேரிசன் பாட்டு மாதிரி எனக்கு படுது. எதை எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு பதிவாக இங்கே இருக்கிறது. இந்த பாடலை முதல்ல நான் சொல்லிடுறேன். திருவொக்கும் தீதியில் ஒழுக்கம், பெரிய அறனொக்கும் ஆற்றின் ஒழுகல், பிறனை கொலைவொக்கும் கொண்டு கண் மாறல், புலைவொக்கும் போற்றாதார் முன்னர் செலவு அப்படிங்கிறாரு இந்த பாடல்ல. முதல் வரி திருவொக்கும் தீதியில் ஒழுக்கம், ரொம்ப எளிமை. தீதி இல்லாத நல்ல ஒழுக்கம் திருவை போன்றது, புனிதமானது, பொருளை போன்ற திருமகளை போன்ற தூய்மையானது அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது பெரிய அறனொக்கும் ஆற்றின் ஒழுகல். நல்ல இல்லறம் நடத்தினாலே, நல்ல ஒழுக்கத்துடன் அழகாக இல்லறம் நடத்தினாலே அது வந்து
துறவரம் போய் அடையக்கூடிய பேரினை ஒத்தது அப்படிங்கிறாரு இந்த விளம்பி நாகனார். மூன்றாவது கருத்தாக கொலையொக்கும் கொண்டு மாறல் கொலையொக்கும் கொண்டு கண்மாறல் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன கருத்து அப்படின்னா, ஒருத்தரோட நல்ல நட்போட பழகிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நட்பினை மறந்து அவரை புறம் பேசுறோம் இல்லையா, அது எதுக்கு சமம்னா அவரை கொலை செய்வதற்கு சமம் அப்படிங்கிறாரு மூன்றாவது கருத்தாக. நான்காவது கருத்தாக, இதுக்கு தான் நான் கண்ணதாசனை துணைக்கு கொண்டு வந்து போறேன். அதாவது புலையொக்கும் போற்றாதார் முன்னர் செலவு அப்படிங்கிறாரு. தம்மை மதியாதார் முன் சென்று வேண்டுதல் என்பது இழிவு அப்படிங்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு தான். ஒரு கேளிக்கைக்காக நானும் இதை பாடலாம்னு பார்க்கிறேன். அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று ஆணமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அந்த மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்ற கருத்தை கண்ணதாசன் இங்கிருந்து தான் பெற்றிருப்பார் என்ற கருத்து ஔவையாரிடம் பெற்றிருப்பார். இங்கேயும் அதே கருத்து வலியுறுத்தப்படுகிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். அடுத்ததாக 7வது பாடல். நான் ஏன் யோசனை டியூன் மறந்துச்சு நடுவில், எனக்கு அதை சிந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டுச்சு. படிச்சிடலாம்னு பார்த்தேன், நடுவில் டியூன் வந்துச்சு, அதனால பாடிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பாடியிருக்கேன்னு நம்புறேன். அடுத்ததாக 7வது பாடல். இது ஒரு அருமையான ஒரு பாடல். யாருக்கு தூக்கம் இருக்காதுன்னு ஒரு பாட்டு சொல்றாரு. ரொம்ப அழகாக அருமையா இருக்கு அந்த பாட்டு. யாருக்கெல்லாம் தூக்கம் இருக்காதான் பாட்டை நான் சொல்லிடுறேன். சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அநேகமாக. கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் செய்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில் அப்படிங்கிறார். முதல் வரி திருட போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் போய் திருட முடியும், அப்ப அவனுக்கு துயில் இல்லை. அடுத்த வரி காதலியை நினைத்து உருகிட்டு இருக்கான் ஒருத்தன். நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. இப்ப அஜித்குமார் எல்லாம் காதலி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஜய் படம் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் துயில் இருக்க வாய்ப்பு இல்லை. அது 2வது வரி. அடுத்த வரியானது ஒன்பொருள் செய்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் ஈட்ட வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருப்பவருக்கும் துயில் இருக்க வாய்ப்பில்லை. 4வது வரி அப்படி சேர்த்து வைத்த பொருளை யாரும் களவு எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாதே என்று காத்து கொண்டிருப்பவருக்கும் துயில் இல்லை என்று ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடல், 7வது பாடல். அடுத்த பாடலாக நான் எடுத்துக்கொள்வது 11வது பாடல். அந்த பாடல் எப்படி போகுது அப்படின்னா, கன்றாமை வேண்டும் கடிய பிறர் செய்த நன்றியை நன்றா கொடல் வேண்டும், என்றும் விடல் வேண்டும் தன்கண் வெகுளி அடல் வேண்டும் ஆக்கம் சிதைக்கும் வினை அப்படின்றது இந்த பாடல். முதல் வரி கன்றாமை வேண்டும் கடிய. அதாவது ஒருத்தர் நமக்கு ஒரு பழி செஞ்சுட்டாரு, ஏதோ ஒரு துன்பம் விளைவிச்சுட்டாரு, நம்ம நினைச்சு உள்ள கருவிக்கிட்டே இருப்போம். இவரை எப்படி நம்ம பழி வாங்கலாம், எப்படி இதை நம்ம எடுத்துட்டு போறது, அந்த நெகட்டிவிட்டி பில்டப் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, அதை விடல் வேண்டும் அப்படிங்கிறாரு முதல் வரியில. அடுத்த வரியில பிறர் செய்த நன்றியை நன்றா கொடல் வேண்டும், நன்றி மறப்பது நன்றன்று. இப்ப அந்த முதல் 2 வரியுமே பார்க்கும் பொழுது அந்த ஒரு குறளை வச்சு நான் விளக்கமா கொடுத்துலான்னு பாக்குறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லதை அன்றே மறப்பது நன்றுன்றதுக்கு இந்த 2 வரிக்குமான பொருளாக நான் எடுத்துக்கொள்கிறேன். 3வது வரியாக அடல் வேண்டும் இல்ல 3வது வரியாக என்றும் விடல் வேண்டும் தன்கண் வெகுளி. வெகுளினா கோபம் இல்லையா, என்னைக்குமே தன்முனைப்பாக வரும் கோபத்தை விட்டுவிட வேண்டும். அந்த கோபம் தான் பலவற்றையும் சேர்ந்தாரை கொள்ளும் சினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வெகுளியை விட்டுவிட வேண்டும் என்பது 3வது வரி. 4வது வரி அடல் வேண்டும் ஆக்கம் சிதைக்கும் வினை. ஒண்ணு ஆக்கப்பூர்வமா ஒண்ணு நடக்க போகுதுன்னா அதை போய் ஏதோ ஒரு வகையில தடுத்து நிறுத்தி அதை உருக்குலைய செய்வது தவறு. அந்த மாதிரியான எண்ணத்தை வரவழைக்க கூடாது. உட்போக்கான கருத்துக்களை வர வைக்க வேண்டும். அப்படி வரும் பொழுது அங்க போய் நின்று அதை மாத்தி சொதப்பி விட்டக்கூடாது அப்படின்றது 4வது கருத்தாக நான் பார்க்கிறேன் இந்த பாடலில். இறுதியாக நான் 15வது பாடலை எடுத்திருக்கிறேன் என்னுடைய கருத்தாக முன்வைப்பதற்கு. அந்த பாட்டு இப்படி போகுது. இன்னாமை வேண்டின் இரவெடுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா எதெல்லாம் பண்ணா எதெல்லாம் தப்பா போகும்னு அழகா அவர் சொல்றார். முதல் வரி இன்னாமை வேண்டி நிறைவேடுக. உன்னை வீணா போனவன் இழிவானவன் அப்படின்னு உலகம் சொல்லணுமா? உங்ககிட்ட காசே இருந்தா கூட போய் போய் இறந்து நில்லுங்கள், பிச்சை எடுங்கள். அப்ப உலகம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க இழிவானவன் பேர் சூட்டிடும். அடுத்ததாக மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்றால்
புகழ் அளிக்கக்கூடிய செயல்களை செய்யுங்கள் அப்படிங்கிறார். மூன்றாவது, செல்வது வேண்டின் அறம் செய்க அப்படிங்கிறாங்க. செல்வது வேண்டின் அப்படின்னா எப்பொழுதும் நம்முடன் துணையாக ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பண்ணணுமா, நிறைய அறம் செய்க அப்படின்றாங்க. சரிங்களா? இதுக்கு செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கொடுத்தது காத்து நிற்கும், கொடுத்தது காத்து நிற்கும். அப்போ உங்களுக்கு எப்பயும் வரப்போறது அறம். அந்த அறத்தை நிறைய செய்யுங்கள் என்பது மூன்றாவது வரியாக அமைகிறது. அடுத்தது, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். எல்லோரையும் வெல்ல வேண்டும் என்றால் எல்லோரையும் எல்லாவற்றையும், நல்ல பொருளையும் நல்ல எண்ணங்களையும் நாம் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கும் கோபத்தை விடுங்கள் என்று முத்தாய்ப்பாக வைக்கிறார். இந்த 5 பாடல்களை தான் நான் ஒரு பதம் போல சாம்பிள் மாதிரி உங்கள்ட்ட என்னால காட்ட முடிஞ்சது. என்னுடைய இலக்கிய புலமையினால அம்மா இதை பத்தி நிறைய இன்னும் கருத்துக்கள் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அதாவது அறம், சுற்றம், ஒழுக்கம், சினம், கொள்ளாமை, சொல்வன்மை, சுற்றத்துடன் ஒழுகுதல், அடக்கத்துடன் இருத்தல், எளியவரை மதித்தல், இரவாமை என்று நாம் திருக்குறள், ஆத்திச்சூடி, நாலடியார் போன்ற நூல்களில் பார்க்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் மிக அழகாகவும் எளிமையாகவும் இந்த 20 பாடல்களிலே என்னால் பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நூலை நீங்களும் வாசித்து உங்கள் பிள்ளைகளுடனும் பகிர்ந்து பயன்பெறுவீர்கள் என்று எனது வேண்டுகோளை உங்களிடம் வைத்து இந்த வாய்ப்பினை வழங்கிய தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்திற்கும் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப நல்லா உங்களுக்கு கொடுத்த பாடல்களை அழகா கொடுத்துட்டீங்க. பாருங்க, ஒரு 4ஆம் நூற்றாண்டு பாடல் உங்களுக்கு 20ஆம் நூற்றாண்டு கவிஞரோடு ஒத்திட வைக்கிறது. அது இந்த 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நான்மணி கடிகை என்ற நூல் இன்றைக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற தனி மனித ஒழுக்கத்தை மிக அழகாக சொல்லுகிறது. அதைத்தான் அவர் சொன்னார். அவர் சொன்ன 5 பாட்டிலேயே முக்கியமான 2 பாட்டு என்ன வருது? வெல்வது வேண்டி வெகுளி விடல். எல்லாரையும் ஜெயிக்கணுமா, முதல்ல கோபத்தை விடு. ஏன்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு சொன்னார். சினம் என்பது உன்னோடு சேர்ந்தவர்களை கொன்று விடும். அதனால வெல்வது வேண்டி வெகுளி விட. ரொம்ப அழகா சொன்னார். இன்னொரு ஆரம்பத்திலே அவர் சொன்னார் பாருங்க, எள்ளற்கை என்று யாரையும் எளியர் என்று. இது ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லப்பாங்க. ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல ஒருத்தர் பெருக்கிக்கிட்டு இருக்கான். பெருக்கிட்டு இருக்கிறவன் ஒரு ஆபீசர் கேட்கிறாரு, அம்மா இங்க நீ பெருக்கிறியே, உனக்கு என்ன தெரியும்? அம்மா உனக்கு இமெயில் ஐடி இருக்கான? இமெயில் ஐடி இருக்கானா? என்கிட்ட இல்லைங்க சார். அப்படின்னா என்னன்னு? அப்பதான் உனக்கு இங்க வேலை இல்லை, வெளில போ. வெளியில வந்தான். வெளியில வந்தவன் அவன் ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து முயன்று ஒரு 20 அல்லது 25 ஆண்டுகளில் அவன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு முதலாளி ஆகிறான். அப்ப அவனை பேட்டி காண்றாங்க. பேட்டி காணும் போது சொல்லுகிறார்கள், நீங்க எப்படி முதல்ல ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு இதை பற்றி அறிவு எப்படி வந்தது அப்படின்னா, அப்ப சொன்னாரு, எனக்கு இமெயில் இருந்திருந்தா, எனக்கு இமெயில் ஐடி இருந்திருந்தா இன்னும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நான் பெருக்கிட்டு தான் இருந்திருப்பேன். இமெயில் ஐடி இருக்கான்னு கேட்டாங்க பாருங்க. எளியன் என்று ஒருவன் என்னை இகழ்ந்தான் அல்லவா, அந்த வார்த்தை என்னை இது உயர்த்துகிறது. யாரையுமே நம்ம அந்த மாதிரி தூக்கி வச்சு சொல்லிடக்கூடாது. அதான் சொன்னார். அதாவது இன்னொன்னு சொன்னார் பாருங்க, திரு ஒக்கும் தீதில் ஒழுக்கம், தீமை இல்லாத ஒழுக்கம் தானாக உங்களை சேர்ந்து வரும் செல்வத்தை வந்திருக்கிறார். அந்த 20 பாடல்களிலே ஒரு அழகான பாடல் இருக்கிறது. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல்லாள் பிறக்கும் குடி. சரி, கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் அப்படின்னா என்ன? கள்ளி செடியோட வயிற்றுல அகில் பிறக்குமா? அகில்னா என்ன? முதல்ல சந்தனம் மாதிரி அகில். அகில் ஒரு மரம், மிக நீண்டு உயர்ந்து வளரக்கூடிய மரம். அது எங்க தெரியுமா வளருமா? சுத்தியும் கள்ளி செடி இருந்தாதான் வளருமா. அதனால கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும். கள்ளி செடின்னு ஒதுக்கிட்டு போகாத உள்ளுக்குள்ள அகில் மரம் இருக்கக்கூடும். அது எல்லா அந்த மகிழ் மரத்தோட ஒரு சிறு துளி கூட வாசனை பொருள், சந்தனம் மாதிரி தான் அது. அதனால என்ன சொன்னார்? கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும். அப்புறம் அது என்ன இருக்கு? மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும். மான் வயிற்றிலையும் மணி பிறக்குமா? எப்படி? எந்த மான் வயிற்றில்? இமயமலையில இருக்கிற ஒரு மான் வயிற்று. அது ஒரு மானின் பேர் தானே தவிர அது வேறு ஒரு விலங்கு. கோரை பல்லெல்லாம் உள்ள ஒரு விலங்கு, கோரைப்பல் உள்ள ஒரு விலங்கு. அது தோற்றத்துல கொஞ்சம் மான் போல இருக்கிறதுனால மானுன்னு வச்சுட்டாங்க. அங்கு இருக்கக்கூடிய ஆண்மான் வயிற்றில் மட்டுமே
அரிதாரம் என்ற ஒரு சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பியில தான் அந்த நீர் நன்னீர் சுரக்கிறது. அந்த வாசனை பொருள் அங்கதான் சுரக்குது. அது தன்னுடைய எல்லையை எங்க வச்சிருக்குமா, அந்த தன்னுடைய டெரிட்டரியே அந்த வாசனை பொருளால எல்லை அமைச்சிருக்குமா. அப்ப இன்னொரு மானுக்கு தெரியும் அதுதான் அங்க இருக்கிறது என்று. ஆனால் இந்த மானை கொன்றால் அன்றி அதை எடுக்க முடியாது. அதனால்தான் அந்த மானை எல்லாம் கொல்லப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அரிதாரம் வேணும்னா அந்த மானை கொண்டு வர்றாங்க. அப்ப இது பல்விளைய முத்தம் பிறக்கும். பெருங்கடல் மிகப்பெரிய கடல். ஆனால் அந்த கடலுக்குள்ள எங்கேயோ இருக்கு முத்து. அந்த நிறைய உப்பு கடலா இருக்கு, ஆனா அங்க வந்து முத்து இருக்கு. அப்படிப்பட்ட முத்து அங்கே எங்கோ ஒரு பெருங்கடல்ல பிறக்குது. எல்லாம் இருக்கு. ஆனால் அறிவார் யார் நல்ல ஆள் பிறக்கும். அதான் எளியர் என்று யாரையும் இகழாதேனாரு. அது மாதிரி ஒரு பாட்டு. யாருக்கு தெரியும் ரொம்ப நல்லவர் வந்து இது உயர் குழியில தான் பிறக்கணுமா? இல்ல, எந்த குழியிலையும் அவள் பிறக்கலாம். அதனால சாதாரணமா நினைக்கிறார். உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னை போலவே இல்லை. அதனால அறிவார் யார் நல்ல ஆள் பிறக்கும் குடியினார். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. கள்ளி வயிற்றில் அறிவு பிறக்கும், ஒள்ளரி தாரம் மான் வயிற்றில் பிறக்கும், பல்விலை கடலுக்குள்ள முத்து பிறக்கும். ஆனா அறிவார் யார் நல்ல ஆள் பிறக்கும் குடி. அதனால அந்த மாதிரி ஒரு வயது இருக்கணும். சொன்னார்களே, தன்னோடு செல்வது வேண்டி அறம் செய்க. உங்களோட யாராவது துணையா வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு அறம் செய்யுங்கள். அரவணை நல்ல, அதாவது நீங்க ஒழுங்க வாழ்க்கை நடத்தினாலே அது அறம். மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம வாழ்க்கை நடத்தினால் அது அறம். அதனால வெல்வது வேண்டி வெகுளி விடலாரு. அதுக்கப்புறம் இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமை பருவத்தில் எது குற்றம்? கல்லாமை குற்றம். இந்த நூல் முழுக்கவே ஒரு தனிமனித ஒழுக்கங்களை பேசுகிறது. கல்வியினுடைய பெருமையை பாராட்டுகிறது. அதனால இளமையில கல்லாமை கற்றன்றார். அதுக்கப்புறம் கடைசி பாட்டு ஒன்று வச்சிருக்காரு. அந்த கடைசியிலேயே சொல்றேன். இந்த ஒருத்தனை எண்ணக்கூடாது, எளியன் என்று இகழக்கூடாது. அதுக்கு அடுத்து தன்னோடு ஒத்தவர்களுக்கு சுற்றத்தை சேர்ந்து வாழ வேண்டும். யாரையும் நாம் இகழக்கூடாது, விகிடியோடு பேசக்கூடாது என்று ஒரு நல்ல குணங்களை கூறுகின்ற அந்த 20 பாட்டுல 5 பாட்டுல கண்ணதாசன் பாடலையும் எடுத்துக்கொண்டு அதையும் பாடி நமக்கு அது அவைக்கு ஒரு சிறந்த ஒரு விருந்தை படைத்துவிட்டு சென்றிருக்க மாணிக்க வாசகத்திற்கு என்னுடைய பாராட்டு. அடுத்தாறு போல வரப்போறவங்க ஹேமா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க தன்னை பத்தினா 20 ஆண்டுகளா இல்லத்தரசியா இருக்காங்களாம். இப்பதான் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்துல இளங்கலை 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்களாம். அவங்க இந்த இளங்கலை 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்கல்ல, அந்த ஹேமாட்ட சொல்லிடாதீங்க, அங்க வந்து அவங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அவங்களுக்கு தெரியாது தலை. அவங்க குரூப்புக்கு அவங்க தலை. உனக்கு எப்படி இது தெரியும்ன்றீங்களா? அவங்க கிளாஸ் எடுக்கிறதே நான் தான். அதனால அவங்க குரூப்ல ஹேமாக்கு வந்து தலைவர்னு பேர். அதுவும் என்னன்னா, நாங்க கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அவங்க வராங்க பாருங்க, வந்த உடனே ஒரு சலசலப்பு. அதான் நான் சொன்னேன், திமுக மாநாட்டுல எப்பயுமே எம்ஜிஆர் நடுவுல தான் வருவாரு. ஏனென்றால் அந்த மக்களுடைய கவனம் தன் பக்கம் திரும்புகிறதா என்று பார்ப்பதற்கு. ஆனா பேசுறவங்களுக்கு வந்து எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும். எனக்கு அங்கேயே நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுற எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும். அப்ப அந்த தர்ம சங்கடத்தை பேசுபவருக்கு உண்டாக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே அவர் அப்படி வருகிறாரோ என்றுதான் அவர் மேல் குற்றச்சாட்டு இருந்தது, இவர் மேல் இல்லை. ஏனென்றால் இந்த தலைவர் வர வேண்டும் என்றுதான் அந்த தொடர்கள் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு சந்தோஷமான வருகை. ஆனா அந்த ஹேமாட்டை மட்டும் இதை பத்தி சொல்லிடாதீங்க. அந்த ஹேமாவை இங்கு பேசுவதற்கு அழைக்கிறேன். 21வது பாடலில் இருந்து 40வது பாடல் வரைக்கும் நம்ம புரிந்து முடியாது. இனிமே ரொம்ப பேசாதேன்னு அர்த்தம். அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய வனத்தை தலைமை தாங்கி மிக அருமையாக பல மாதங்களாக நடத்தி வரும் அம்மாவுக்கும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். இலக்கியத்தோட போக்கையே மாத்தினவங்க இவ அம்மான்னு சொல்லலாம். இலக்கியம்னா பொதுவா வந்து எல்லாரும் இலக்கியமா அப்படின்னு சொன்ன காலம் போய்
இலக்கியவனமா வரோம் அப்படின்னு இப்ப என் கூட படிக்கிறவங்களே சொல்றாங்க. நான் திருமுருகாற்றுப்படை 3 மணி நேரம் அவ்வளவு சுவாரஸ்யமா பண்ணவங்க இவங்க. அதனால திருமுருகாற்றுப்படையை போய் எடுத்து படிக்கிற அளவுக்கு ஆர்வம் வந்ததுன்னா பார்த்துக்கோங்க. நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது ஏன் அந்த பேர் அப்படின்னா 4 கருத்துக்களோட ஒரு பாடலும் அமைந்திருக்கிறதுனால தான் அந்த பேர் அதுக்கு. இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா 2 பாடல்களா நான் தொடர்பு படுத்திக்கிறேன் அந்த 4 மணிக்கடிகையை. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் ஒருவனை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒற்றுமையின்மை என்ன செய்யுமா, ஒரு மனிதனுடைய வலிமையை கெடுத்து விடும். நீங்க ஒரு தலைவனை எடுத்துக்கோங்க, குடும்பத்துல எடுத்துக்கோங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒற்றுமை இல்லைன்னா அந்த இடத்துல அவனுடைய வலிமை அழிந்து போகும். அவனை சுத்தி இருக்கவங்க கூட ஒற்றுமையா இல்லாமல் போனால் அவனுடைய வலிமை கெட்டு போகும். அததான் சொல்றாங்க. இது எப்படி இருக்கும்னா, கெட்டு போன பாத்திரத்துல நம்ம பாலை வச்சோம்னா என்ன ஆகும்? பால் வீணா போயிடும். கூடாத நட்பு குலத்தை அழித்து விடும். அந்த காலத்துல பரவாயில்ல, ஒரு 20 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோம். இந்த காலத்துல எத்தனை ஃப்ரெண்ட் இருக்குன்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இதுல எந்த நட்பை நம்புறதுன்னு கண்டுபிடிக்கிறோம், குழப்பமா இருக்குது. இது இவர் சொல்ற கூட நட்பு இருந்திரல. இவர் சொல்றாரு, இந்த கூட நட்பெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கெட்டு போயிருங்கிறாரு. அடுத்தது இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் அறியாமை அப்படின்றாரு. முதல் அறியாமையை அவர் சொல்றது கல்லாமை. படிக்காம இருப்பது முதல் அறியாமை. அந்த அறியாமை என்ன செய்யும்? தீய எண்ணங்களை நமக்கு தோற்றுவிக்கும். அப்ப தீய எண்ணங்களை எங்க கொண்டு போய் விடும்னா அழிவை நோக்கி கொண்டு போயிடும். அப்போ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒளி வேணும். ஒளி எங்க இருந்து கிடைக்கும்? டார்ச் லைட் இல்ல, கல்வி, படிப்பு. படிச்சா ஒளி வரும்னு சொல்றாரு. அதனால அவர் கூறக்கூடிய முதல் தவறு கல்லாமை. அதை செய்யக்கூடாது. அடுத்தது அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு யானை இருக்குன்னா, யானை பாகன் மைக் சரி பண்ணிருச்சு. இப்போ ஒரு யானை இருக்குன்னா, யானை பாகன் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அவனை சுமக்கும்னு இவர் சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற யானைகளை அவர் சொல்லல. கேரளா யானைகளை அவர் கண்டிப்பா சொல்லவே இல்லை. அது வச்சு செய்து அந்த யானைக்கு எவ்வளவு பொறுமையோ ஒரு தாய் குழந்தைய அடித்தாலும் அந்த குழந்தை திருப்பி அவங்க அம்மா கிட்ட தான் திருப்பி ஓடி போகும். இப்ப நம்ம யோசிக்கலாம், எதுக்கு அது? இப்ப மத்தவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, அத்தை பெரியம்மா எல்லாரும் கூப்பிடுவாங்க, அந்த குழந்தை போகாது. அம்மா அடிச்சாலும் அம்மாட்ட தான் போகும். இது எதுக்கு உதாரணமா அவர் சொல்றாருன்னா, ஒரு நல்ல நண்பன்னா நீ செய்யக்கூடிய தவற உனக்கு எடுத்து சொல்லுவான். அப்போ அந்த நண்பனை நீ பாராட்டணும். இதே ஒரு பகைவன்னா நீ தவறு செய்யும் போதும் நீ நல்லா அருமையா பண்ற, பிரமாதம் அப்படின்னா. ஆனா அவன் பின்னாடி போக கூடாது. ஒரு தாயை குழந்தை அடித்தாலும் தாயிடம் செல்வதை போல குறை சொல்லும் நண்பனை நீங்கள் போற்ற வேண்டும்னு சொல்றாரு. இதே மாதிரி அடுத்த பாட்டு என்ன சொல்றாருன்னா, அஞ்சுவது அஞ்சல். இது திருக்குறள் சாயல்ல அமைஞ்சிருக்கு இல்லையா? அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அதை போலவே நிறைய திருக்குறள் சாயல் எனக்கு 4 மணிக்கடிகையில இருந்தது. அஞ்சுவது அஞ்சல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இயன்ற அளவுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி அஞ்சுவது அஞ்சல் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஓடுற ட்ரெயினை நம்மளால ஒரு கிலோ நிறுத்த முடியாது. அதனால எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். அதே போல இயன்ற அளவு உதவி. நம்ம ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவு நம்மளால முடியுமோ அதை செய்ய வேண்டும். பணம் எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் நம்ம நேர்மையில இருந்து நம்ம நகரக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னுடைய நண்பனிடம் நீ ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டனா தயவு செய்து அந்த காரியத்தை ஆராயாதே. ஏன்னா அதை விட உன் நண்பனை அவமானப்படுத்துறதுக்கு நீ எதுவுமே செய்ய முடியாது. கொடுத்துட்டியா அவன் நண்பன் கிட்ட விட்டுடு. மிக அருமையான பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா இவர்கிட்ட என்ன நல்லா சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குறுக்க ஒரு குண்டு போட்டு விட்டுறாரு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மன்னனை நம்பி மக்கள் அப்படின்னாரு. சரி. தாயை நம்பி குழந்தை, சரிங்க. மழையை நம்பி உலகம், கடைசியா வராரு. மரணத்தை நம்பி யமன்டர். அதாவது இவர் யதார்த்தங்களை சொல்லக்கூடிய மனிதரா இருக்காரு. படார்னு யதார்த்தங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. அந்த விதத்துல பார்க்கும்போது அந்த முதல் பாடலுக்கும் 2வது பாடலுக்குமே நிறைய வேற்றுமை இருந்தது. அதனாலதான் தொடர்பு படுத்திக் கொள்வது கூட சிரமமாக இருக்கிறது. அடுத்தது எதை அகற்றும்னு சொல்றாரு.
அதாவது ஒரு நூல்கள், நீங்க எந்த அளவுக்கு நூல்களை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறியாமை அகன்று போகும். அடுத்தது அறியாமை போயிடுச்சுன்னா என்ன வரும்? அறிவு வரும், உலக அறிவு வரும். உலக அறிவு வந்தா என்ன செய்வாங்களாம், இந்த ஆசைகள் வீடு இதெல்லாம் துறக்கும் போது மறுமை இன்பம் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எங்கெல்லாம் என்னென்ன குப்பை சேரும் அப்படின்னு சொல்றது. முதல்ல பள்ளத்துல என்ன சேரும்? தண்ணி சேரும். தண்ணி சேருதா? அடுத்தது தீயவனுடைய மனசுல என்ன சேரும் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒழுக்கமின்மை, இதெல்லாம் சேர்ந்து, இப்போ இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கலாம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் என்ன சேருது? குப்பை சேருது, ரீல்ஸ் சேருது. அதான் அவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம போகணும்னா என்ன செய்யணும்? ஒரே வழி கல்விதான். படிக்கிறது மூலமாக மட்டுமே இந்த குப்பைகள் நமக்குள் தேங்குவதை நாம் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா வலிமை. இப்போ வந்து தானத்திலே சிறந்த தானம் என்னன்னு சொல்ல வராரு. அதுக்கு வரிசையா அவர் சொல்லிட்டே வர்றாரு. முதல்ல வந்து வறுமை தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான துன்பம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மிகப்பெரிய வலிமை செல்வம், மிகப்பெரிய வலிமை செல்வம். அடுத்தது கல்வி. உங்களுக்கு எங்க எந்த மேடையில இல்ல வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வரும்போதும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியது கல்வி. அதையும் சொல்லிட்டாரு. இப்ப தானத்துல சிறந்த தானம் எதுன்னு கேட்கிறாரு. என்ன தானம்னா அன்னதானம் இப்படி எல்லாம் அவர் பிரிக்கலாம் இல்ல. இல்லை என்று ஒருவன் கேட்கும் முன், உன்கிட்ட வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனை முகம் பார்த்து நீயா கொடுக்கிற இல்ல, அதுதான் சிறந்த தானம்னு சொல்றாரு. மிக அருமையான வார்த்தைகள். அடுத்தது இன்னொன்னு, இப்போ வந்து புகை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப எப்படி வைஃபை இருக்குன்னா அங்க மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரிதான் புன்னகை, மன மகிழ்ச்சி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நமக்குள்ள புன்னகை வரும், நம்ம முகத்துல புன்னகை வரும். அதே மாதிரி ஒருவருடைய செயல் அவருடைய நம் மனசுக்குள்ள இருக்கிற பகைமையை நமக்கு காட்டிடும். அவங்க எவ்வளவுதான் வெளியில நம்ம கிட்ட பேசினாலும் அவர்களுக்குள் அந்த பகைமை இருக்குமானால் அது நமக்கு தெரிந்து விடும். அதனால் ஆபத்து விளையும்னு சொல்றாங்க. இது மாதிரி இரும்பை வெட்டுறதுக்கு இரும்பு தான் பயன்படும் இல்லைங்களா? இரும்பை இரும்பால் வெட்டுகிறோம். அதே மாதிரி நீர் உணவு சாப்பிட்டுட்டு நம்ம பல்லு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. வாய்க்கு பிடிச்சா போதுன்றாரு, நீங்க எல்லாம் பல்லு விளக்கிறீங்க. அடுத்தது அரிய முயற்சி செய்வதனால் மட்டுமே அரிய செயலை நீங்கள் சாதிக்க முடியும். அப்போ அரிய செயலுக்கு உண்டான பரிசும் பெரும் சான்றோர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாரு. அடுத்தது யார் யாரெல்லாம் எதுக்கு சந்தோஷப்படுவா? ஒரு வீரன் இருந்தான்னா அவனுக்கு அரசனுக்கு முன்னாடி போர் புரிவது அவனுக்கு சந்தோஷம். அடுத்தது ஒரு ஏழைக்கு எது சந்தோஷம்? அடுத்தவர் கொடுப்பதை வாங்கி கொள்ளுவது. ஒரு பணம் படைத்தவருக்கு கொடுப்பது சந்தோஷம். இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கடைசியா எந்த சந்தோஷம் படக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா கீழ் மக்கள், அதாவது எதுவுமே செய்யாம அடுத்தவங்களை கோல் சொல்லிக்கிட்டு சுத்துறவங்களுக்கு எது சந்தோஷம்னா வீண் தம்பட்டம், ஆர்ப்பாட்டம், அவர்கள் செய்யாத விஷயங்களை சொல்லி சுத்துவதுதான் சந்தோஷம். எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க. அடுத்தது எது 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 சிறப்பானது? கண்களுக்கு மை அழகுன்னு சொல்றாரு. அவர் அந்த காலத்து மைய சொல்றாரு. இப்ப இருக்கிற மைய போச்சீங்கன்னா கண்ணு போயிரும், போடாதீங்க. நெய் எப்படி நல்ல மை கண்களுக்கு அழகோ, எப்படி நெய் ஊற்றினால் விளக்கு எரிகிறதோ, எப்படி ஒரு மழை வரும்போது பயிர் செழிக்கிறதோ, அதை போலவே சான்றோர்கள் தங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து அதனால் சிறப்பு பெறுபவர்கள் ஆகிறார்கள். மிகவும் அழகான கருத்து. அடுத்தது இதுலயும் அவர் வந்து ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காரு. என்னன்னா முகமலர்ச்சி வந்து நட்புக்கு இனிமை தரும். அடுத்தது சொல்றாரு செல்வம், தர்மம் இதெல்லாம் பணக்காரங்களுக்கு இனிமை தரும். கணவனுக்கு எது இனிமை தரும்னு கேட்கிறாரு. சொன்ன பேச்சை கேட்கும் மனைவி ரொம்பவும் இனிமையானவரா இருப்பான்னு சொல்றேன். இது உண்மையானலாம் அந்த சொல்லியிருக்காரு. இவர் அப்பப்போ வந்து கொஞ்சம் யமன் அது இது அப்படின்னு காமெடி எல்லாமும் சேர்த்திருக்காரு. இந்த மாதிரி மனைவி கணவன். அப்புறம் இன்னொன்று வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கம்மாளர் அப்படின்னு, அவங்க வந்து எப்படின்னா மர வேலை, தங்கம் இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியவங்க. இவங்க என்ன செய்வாங்களா, என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே செய்து கொடுக்கக்கூடியவங்க அவங்க. இதே மாதிரி ஒரு அறிஞர்கள் என்ன செய்வாங்களா, கல்வி கேள்வி இந்த மாதிரி கேட்டதை வச்சு அவங்க செய்வாங்க. அதே போல சான்றோர்கள் என்ன செய்வாங்களா,
அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறது சான்றோர்கள் அப்படிங்கிறாரு. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப நீங்க செஞ்சா உங்களுக்கு திருமகளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதே வார்த்தையை இன்னொரு பாடல்ல எனக்கு முன்னாடி பேசினவரும் சொல்லிட்டு போறாரு. அதாவது, உன்னை விட எளியவர்கள் மீது சினம் கொள்ளாதே, அப்படி செய்தீனா உனக்கு திருமகளுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இறுதியாக கடைசி பாடல் இது எப்படின்னா, பிறப்பும் இறப்பும் நமது கையில இல்லை அவர் சொல்லிட்டாரு. அது உண்மைதானே. பிறக்கும் பொழுது உயிரை போனா போகாது, போயிட்டு இருக்க உயிரை நில்லுன்னா நிக்காது. இதை சொல்லிட்டு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, செல்வம் திருமகளை பொறுத்தது, உங்களை பொறுத்தது அல்ல அப்படின்றாரு. ஆனா இந்த மாதிரியான நூலாசிரியர்களோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்வியை பின்னாடி வச்சுட்டு பதில முன்னாடி கொடுத்துருவாங்க. அவர் தான் முன்னாடியே சொல்லிட்டார்ல, திருமகள் அருள் வேணும்னா உங்களுக்கு எளியவர்களை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்கன்னு. அப்ப அதுதான் இதுக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அழகான ஒரு நூலை எனக்கு பேசி மேடையில் பெருமை பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கும் உமா அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பா பேசியிருக்கீங்க. ரொம்ப அழகான அந்த கருத்துக்கள் 20 பாட்டுக்கான கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்ப தலைவர்ன்ற பேர் அவங்க கொடுத்தது கிடைக்கிறது. அவங்க தலைவர்ன்ற பேர் எனக்கு கொடுத்தது என்னன்னா, அதை நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கிறேன். ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் எல்லாம் சிங்கப்பூர் எஜுகேட்டட் போய் நான் உயிர் வரி முக்குரல் மெய் விட்டு ஓடும் யாவரி நீயாம் முற்று மற்றோரோ வழின்னா நீ போயிட்டு வாழ்வாங்க. நான் என்ன சொல்றேனே வழங்காது. இவங்களுக்கு நான் ஏதோ சொல்றேன்னு வழங்கும், ஏதோ சொல்றேன் அப்படின்னு வழங்கும். அப்ப இவர்கள் தான் விளங்கி கொண்டதை அவர்களுக்கும் விளக்குகிறார்கள். அப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உள்ள அந்த கூட்டம் 10 பேர் கிட்ட எல்லாருமே சிங்கப்பூர் எஜுகேட்டட். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் புணர்ச்சி, நான் சொல்ல போறது அந்த புணர்ச்சி தான் அந்த ஒரு பேப்பரே. எப்படி இருக்கும் நான் சொல்றதெல்லாம் 100 ரூபாய். என்ன ஆகும் உங்களுக்கு? இதெல்லாம் என்னன்னே புரியாது. நான் சொல்றது ஒவ்வொரு எழுத்தும் விளக்கி 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 சொல்லிட்டு, ஆனாலும் அது அப்ப புரியுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் புரியாது. அதுக்கப்புறம் புரிய வைப்பவர்கள் தான் இவங்க. இத எப்படி அவங்க இங்க பாடம் நடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா? எவ்வளவு அழகா சொன்னாங்க. ஒருவனுக்கு செல்வம் வேணுமா, செல்வம் வேணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், மத்தவன்கிட்ட கோச்சிக்காத, மத்தவன் வேணும்னு கேட்கும்போது கொடுக்காம இருக்காத. ரொம்ப அழகா எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன பாடலையே ஒரு பாடல்ல பொய் சிதைக்கும் பொன் மேனியேன்னு வருது. அதாவது அவ்வளோ பெரிய எல்லா உண்மையாக இருந்தாலும் ஒரு சின்ன பொய் உங்கள் கணவன் மனைவியரிடையே கூட உங்கள் வாழ்நாளில் நீங்கள் 10 வருஷம் வாழ்நாள் எடுத்தீங்க, 20 ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் உங்கள்கிட்ட சொன்னேனே அது பொய்யுங்க, சொல்லி பாருங்க. அதன் பிறகு அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கிறதா என்று மட்டும் பாருங்க. அந்த பொய் என்ற ஒரு வார்த்தை மற்ற அத்தனை அன்பையும் கெடுத்துவிடும். எப்படி கெடுத்தோம்? பார்க்கடலே அது இருந்தாலும் ஒரு துளி தயிர் அதுல போட்டீங்கன்னா எப்படி அத்தனையும் தயிராயிடுமோ, அதுபோல அத்தனை அன்பும் மாறிவிடும். பொய் சிதைக்கும் பொன்மேனியை, பொய் சிதைக்கும் பொன்மேனியை, மொய் சிதைக்கும் ஒற்றுமையின்மை. உங்களுடைய வலிமையை நீங்க எல்லாரோடும் ஒற்றுமையா இல்லைன்னா அது சதிச்சிடும். உங்கள் சுற்றத்தினரோடு இருந்தால்தான் உங்களுக்கு ஒற்றுமை பலம், அவங்களோடு இல்லைன்னா உங்களுக்கு பலம் இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்களே, அந்த கலம் சிதைக்கும் ஒரு பெய்த கலம் சிதைக்கும் பாலின் சுவை. விளக்காம வச்சிருக்கிற ஒரு ஏனத்துல பாலை ஊற்றி அடுப்புல ஏற்றி பாருங்க, பன்னீர் செய்யலாம், எல்லாமே திருதிரியா வந்துடும் இல்லையா? கலம் சிதைக்கும் அந்த நாம் பாத்திரம் கூட நல்லா இருக்கணும். கலம் நாம நல்லா இருக்கணும், நம்ம தான் அந்த பாத்திரம். நம்மிடம் அது சேருகின்ற பாலாகிய அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். கூடார்கண் கூடா நட்பு, கூடார்கண் கூடா நட்பு. யாரோடு நீ நட்பு கொள்ள கூடாதோ அவர்களோடு நீ நட்பு கொண்டு இருப்பது. சரி, மனுஷன் மட்டும்தானே. நல்லவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? கோடி கொடுத்தும் நற்குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதை கோடி பெறும். அதுக்கப்புறமும் சொல்லுவார், கோடான கோடி கொடுப்பினும் நான் தன்னுடைய கோடாமை என்று மாற்றி பேசக்கூடாது. அதான் பொய்.
கோடி கொடுத்தும் நான் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் கூடா நட்பு. கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நான் கோடாமை கோடி பெறும். அந்த கூடா நட்பு வாழ்க்கையில அந்த பொய் மட்டும் கூடாதுன்றத நீங்க எந்த காலமும் உண்மையா இருங்க. நீங்க பொய்யை மட்டும் சொல்லி பாருங்க, எத்தனை நினைவு வச்சிருக்கோம். இவங்க கிட்ட இந்த பொய், அவங்கள்ட்ட அந்த பொய். ஐயோ ஆளை மாத்தி சொல்லிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. எதுனா உண்மை மறக்கவே மறக்காது. ஆமா அன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அவங்களே கேட்டு நம்ம திருப்பி சொல்லலாம். அந்த உண்மை மட்டும்தான் நம்மை வாழ வைக்கும். என்ன சொன்னா அந்த மறைக்க மறையாத காமம், இந்த காமம் இருக்கிறதே நீங்க மறைச்சாலும் மறையாதுன்ற. இப்போ கூடா நட்புன்னு சொன்ன உடனே நம்ம சொன்னாங்க பிறக்குங்கால் போ என்றால் போகாது. நான் பிறக்கிறேன் வேணா எனக்கு இந்த பிறவி அப்படின்னு சொன்னா போயிடுவோமா, உடனே செத்துருவோமா? சரி எவன் வந்துட்டான், கொஞ்சம் நில்லு, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். ஒருவன் சொல்லுகிறான் என் சொத்தையே எழுதி தர ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, வாங்கிக்கவே இல்லை. உன் சொத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? அந்த 5 நிமிஷம் கொடுக்காமே அவனே கொண்டு போயிட்டான். அதனால நில் எனவும் நில்லா உயிர். நம்ம நில் என்று சொன்னால் கூட நில்லாத உயிர். எப்படின்னா ஒரு கடுமையா சொல்லித்தராங்க பாருங்க. எது எது உன்னை வந்து காப்பாற்றும், கல்வி காப்பாற்றும். திருமகள் இருக்க வேண்டும் என்றால் கல்வி வேண்டும், ஒரு தீதில்லாத ஒழுக்கம் வேண்டும், நல்ல மனையாள் வேண்டும். அப்ப சொன்னதை கேட்கிற கணவன் வேண்டும்னு சொன்னாங்க. ஏன்னா கணவனுக்கு அடங்கி நடக்கிற மனைவி இருந்தால் கணவனுக்கு சந்தோஷம். அப்ப எது மனைவிக்கு சந்தோஷம்? சரி, கணவனுக்கு அடங்கி நடக்கிற மனைவி இருந்தா சந்தோஷம். அப்ப மனைவிக்கு எது சந்தோஷம்? அத திருப்பி அப்படி யோசிக்கலாம்ல. அடங்கி நடக்கிற கணவன் இருந்தா மனைவிக்கு சந்தோஷம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் இல்லையா? இப்ப பாருங்க, கூடா நட்புன்னா கர்ணனுடைய கூடா நட்பு யாரு? துரியோதனன். அவங்க பாரதத்துல துஷ்ட சதுஷ்டர்னு பேரு 4 பேர். யாருன்னா ஒண்ணு கர்ணன் அல்ல, துரியோதனன், கர்ணன், துரியன், சகுனி. 4 பேரும் துஷ்ட சதுஷ்டர்கள். ஏன் கர்ணன் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தான்? இந்த புடவை அவுத்தாங்க இல்ல, இப்ப கைதட்டினான் கர்ணன், கைதட்டி ரசித்தானா. அந்த ஒரு தப்பு இவனோடு கொண்ட கூடா நட்பின் காரணமாக அந்த லிஸ்ட்லயே போய் சேர்ந்துட்டான். இப்ப ராவணனுடைய கூடா நட்பு எது? கூடா நட்பு அவன் கொண்ட காமம் தான் கூடா நட்பு. வந்திருக்கலாமா? அதாவது அவனுக்கு எப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இருந்தது. அந்த சிறப்பெல்லாம் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவும் எப்போடி யாராலும் நிலப்படா என கொடுத்த வரம், அத்தனை வரவும் பெற்றவன் அவளும் சொல்லி அழுகிறா. மண்டோதரி சொல்லி அழுகிறா. என்ன சொல்லி அழுகிறா? அதாவது பார்க்கடல் என்ற சீத்தை திரை கடையிட்டு அளப்பரிய வரவென்னும் பார்க்கடலை. உனக்கு என்ன அளப்பரிய வரம் இருந்தது? பார்க்கடல் போல் அளப்பரிய வரம். முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம். முக்கோடின்றதுக்கு 3 கோடின்னு சொல்ல மாட்டாரு கம்பர் அடிப்புடிசா கணேசன். கோடியே கோடியே கோடி, கோடி இன்ட்டு கோடி இன்ட்டு கோடி. அத்தனை வருஷம் அவனுக்கு வாழ்நாள் உண்டுன்னு கொடுக்கப்புதான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரம். அப்ப எவ்வளவு பெரிய இது வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் பிறை கடையிற்று அழிப்பதனை அறிந்தேன். அது அழிஞ்சு போச்சு, அதனாலதான் அழிஞ்சு போன நீ என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காமம் என்பதுதான் அது கூடா நட்பு. அதனால்தான் சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்லுகிறார். அது எல்லாவற்றையும் தனி மனித ஒழுக்கம் அப்படி ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பேசினதுல கல்வி வேணும், மற்றவர்கள் எல்லோரும் இணக்கமாக இருக்க வேண்டும், எளியர் என்று இகழக்கூடாது, மற்ற நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும், நல்ல குணம் கொண்ட மனையாட வேண்டும். இது எல்லாமே தனி மனித ஒழுக்கம். இதுவரை தனி மனித ஒழுக்கம் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப 3வது பேச்சாளர் வர இருக்கிறார். இவர் வந்து அகிலா முத்து அவர்கள் வருகிறார். சௌமியலட்சுமி வராங்க. அவங்க வந்து ஒரு முதுநிலை பட்டதாரி. சௌமியலட்சுமிக்கு நான் சொல்ல போற எந்த முன்னுரையுமே குறைவாதான் இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களை வெளிப்படுத்துறது அல்லது அவங்களை அறிமுகப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப எனக்கு. அவங்க முதுநிலை பட்டதாரி, சென்னையில பள்ளி ஆசிரியராக பணியாற்றி இருக்காங்க. அவங்களுக்கு 5 மொழி தெரியுமா? இது முடிஞ்ச உடனே கேட்க முடியும். முடிச்ச 2 ஆங்கிலம் அறவரையே தெரியும், தமிழ் தெரியும். அது மீதி 3 மொழி என்ன? அவங்களுக்கு மிக அழகாக பேசக்கூடிய அவங்க 5 மொழியுமே தெரியும்னு சொல்றாங்க.
இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய வரலாற்றை அறியவும் படிக்கவும் ரொம்ப பிடிக்குமா. 24 வருடங்களாக சிங்கையில் இருக்காங்க. சிங்கை தான் 2வது தாயகம். அதுல பேர் எவ்வளவு கவனமா சொல்றாங்க பாருங்க. சிங்கை தான் 2வது தாயகம், முதல் தாயகம் அவங்களோட தான். 6 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மொழி பண்பாட்டு கழக பேச்சாளராக சேர்ந்ததால் தான் பேச்சு திறமையோடு தலைமைத்துவ பண்புகளும் தனக்கு வளர்ந்துள்ளது என கூறுகிறார். ஐயாவுக்கு ஒரு மெசேஜ். என்னுடைய சகோதரர், அன்புக்குரிய சகோதரர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு இது ஒரு மெசேஜ். 6 ஆண்டுகளுக்கு முன் பேச்சாளராக சேர்ந்த அவர் தலைமைத்துவ பண்புகளும் இதன் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்தது என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்ற அந்த செய்தியிலேயே சொல்லியிருக்கின்றார். அந்த பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள் எல்லாத்தையும் கலந்துக்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 41வது பாடல் முதல் 60வது பாடல் வரை இவர்கள் கண்டறிந்த உண்மைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அன்னை தமிழுக்கும் என் ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த இலக்கிய மேடையில எனக்கு பேச ஒரு தளம் அமைத்து கொடுத்த எங்கள் தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஐயா அவருக்கு என்னுடைய வணக்கம். அதாவது சில பேரோட பேச்சு நம்மளை ஈர்க்கும், அந்த கவரும். எனக்கு தமிழ் மேல ஒரு காதல் வந்ததுக்கு ஒரு காரணம் பேச தூண்டுறதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது என் மதிப்பிற்குரிய அம்மா சரோஜினி அம்மாவும் ஒரு காரணம். அவங்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கம். சக பேச்சாளர் சான்றோர் சபை. இந்த நான்மணி கடிகையை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. இது நமக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்கு நிறைய கொடுக்க விரும்புவோம், நம்ம பெற விரும்ப மாட்டோம். அது என்ன சொல்லுங்க? அறிவுரை. அதுதான் இந்த நான்மணி கடிகை. இது ஃபுல்லா அறிவுரை தான். ஆனா சொல்லும் விதத்தில் அம்மா சொன்ன மாதிரி அம்மை, அதாவது எளிமையா சொல்லி மெல்லியதாக இருந்தாலும் வலிமையான கருத்துக்களை கொண்ட இந்த பாடல் எல்லாமே சிறப்பு மிக்கவை. இதுல நான் 41 60 வரைக்கும் பாடல் நான் 5 பிரிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எதையை எடுப்பது எதை விடுப்பதுன்ற கதையில தான் இருந்தது. அதனால நான் அப்படி பிரிச்சிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு இந்த நூல் அறிமுகம் இல்லைன்னா கூட நமக்கு அறிமுகமான வள்ளுவனையும் ஔவையாரையும் ஒரு கருத்து சொல்லும் பொழுதும் நம்மளை அறியாமல் துணைக்கு கொண்டு வரும். அதாவது எதெல்லாம் கெடும், ஒரு மனிதன் எதெல்லாம் கெடும் அப்படின்னு கேட்டா பொதுவா எதெல்லாம் கெடும்னா, போர் இல்லாவிடில் வீரனோட சிறப்பு கெடுமா, வேரற்று போனால் மரம் கெட்டு போகுமா, நீர் இல்லாமல் போனால் நெய்தல் உலர்ந்து போகும், போதிய படை இல்லைன்னா அரசனோட சிறப்பு விழுந்து போகுமா, நாணம் இழந்தால் ஐம்புலமும் அழியுமா. அதை மட்டும் அவன் சொல்லல, ஐம்புலனை நீ அழித்து ஆண்டு விட்டால் தீவினை அழியும். அப்புறம் சொல்றாரு, பிறர் செய்யும் நன்மை மறந்தால் செய் நன்றி கெடும், விருப்பமில்லாதார் வீட்டிற்கு சென்று விருந்தினர் மகிழ்ச்சி கெடுவான். விருப்பமில்லாத வீட்டுக்கு. அதனால்தான் ஔவையார் சொன்னார் பிறகு, உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடியூரும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது சாப்பிட சொல்லலையா கூப்பிடாதீங்க. தமிழ்ன்ற மாதிரி இந்த நம்ம இலக்கிய வரலாற்றுல விருந்தோம்பல் விருந்தினர் எப்படி இருக்கணும், விருந்துக்கு வரவங்க எப்படி இருக்கணும்ன்றது ஒரு சிறப்பான உதாரணம் சொல்லியவர்கள் உலகத்துல யாரும் இல்லை. இன்னும் நம்ம கிட்ட ஒரு உலவுகின்ற ஒன்று என்னன்னா, ஆங்கிலேயர்கள் நம்மை இந்தியாவில் ஆண்ட பிறகுதான் நம்மளுடைய அறிவியல் வளர்ந்ததாக ஒரு பிம்பம் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா 1000 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்றாரு இவரு ஒரு இடத்துல, என்ன நீரற்று பைங்கூழ் நலம் மாற்றி அப்படின்னா, நீர் இல்லைன்னா பயிர் அழிஞ்சு போகுன்றாரு. அதாவது அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தது. நம்ம அந்த பொக்கிஷங்களை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்தது சொல்றாங்க, ஒருவரோட உள்ளத்துல தீய எண்ணம் ஏற்படும் போதே அவன் முகம் காட்டி கொடுக்குமா. நம்ம ஒரு வில்லன் சொன்ன உடனே நமக்கு கண் முன்னாடி வருது யாரு? நம்பியார், வீரப்பன், இவங்க எல்லாம் வராங்க. ஏன்? அந்த முகம் காட்டி கொடுக்கும். அதனால்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் போல இருக்கிறது. இந்த 42லயே எக்காலத்துக்கு பொருந்துற மாதிரி எனக்கு இந்த 2 வரிகள் ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, மேத்தக்க தந்தை எனப்படுவான் தான் மூர்த்தி தாய் என்பாள் முந்து தான் வினை. அதாவது ஒரு சிறந்த தந்தை என்பவன் ஒரு ஆசான். அதனாலதான் பொறுப்பத்தா சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடவேன்ற பொறுப்பை வள்ளுவர் கொடுத்துட்டார் போல இருக்கு. ஏன்னா ஆசான், அவரை பார்த்துதான்
வளரும். அதனால அப்புறம் கண்டிப்பா உண்மையாங்க நல்ல அம்மா நமக்கு கிடைக்கணும்னா நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும். அது உண்மைதான். ஏன்னா அம்மா வந்து அது ஒரு மந்திர சொல் தான் நம்ம எல்லாருக்கும். உண்மையான ஒரு நல்ல மனம் அந்த இது நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது 46லேருந்து 50வது பாடல்கள்ல இருக்கிற கருத்துக்கள். இது நான் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு இதுவும் உங்களுக்கு திருக்குறளை சொல்லும். தானம் தவம் இரண்டும் அந்த குறள் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்தும். ஏன்னா மழையின்றி மாநிலத்தார்க்கு இல்லை அப்படின்னா, மழை இல்லைன்னா மக்கள் நலம் இல்லையாம். தவம் இல்லார் இல்வழி இல்லை. தவம் இல்லாத இடத்துல மழையே பெய்யாதாம். சரி, தவம் இருக்கு. தவமும் அரசர் இல்லார் இல்வழி இல்லை. தவம் செய்தும் முறையான ஆட்சி செய்யாத அரசர் நாட்டில் மழை பெய்வது இல்லையாம். ஆனா நம்ம சிங்கையில சரியான ஆட்சி நடக்குது. எப்பா பாரு மழை தான். அது நம்ம இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அரசனும் இல்வாழ்வார் இல்வழியில். நல்ல குடிமக்கள் இல்லைன்னா இல்லறம் செய்யாத இடத்துல அரசனால கூட சிறப்பா இருக்க முடியாத, ஆட்சி செய்ய முடியாது. அடுத்த சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மக்கள் கிடைக்கிறது. மக்கள் பேரு நான் இந்த இடத்துல புரிந்து கொண்டது மக்கள் செல்வம் அவரவர் நல் செய்வதால் அமையும் சொல்றோம் இல்லையா? இவன் வந்து எண்ணூற்றான் கோயிலும் சொல். இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தேன், என்ன தவம் செய்தனே யசோதா. இந்த பாட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த மக்கள் செல்வம் பெறுவதற்கும் அது ஒரு பேர் இருக்கும். இப்ப இவங்க சொல்றாங்க அரிது அரிது, ஔவையார் மாதிரி இவரும் சொல்றாரு எதெல்லாம் அரிதுன்றார் பாருங்க. சிறந்த நண்பர் தம்முள் ஒருவரை ஒருவர் சினத்தல் அரிது. ஒரு நட்புக்குள்ள ஒரு சிறந்த இருந்தா அவங்களுக்குள்ள வராதான். துரியோதனா ரொம்ப கெட்டவன் தான். ஆனா அவன் நண்பன் வச்ச அவனை மாதிரி ஒரு நண்பனை நம்ம பார்க்க முடியாது. ஒரு பானுமதியோ அதாவது துரியோதன மனைவியும் கர்ணன் விளையாடி கொண்டு இருக்கும் போது அவ வரதா பார்த்துட்டு எழுச்ச அவரோட மணிமேகலை இடுப்புல இருக்கிற அந்த மணிமேகலை பிடிக்கிச்சு முத்துக்கள் சிதறுதான். அவர் தவறாக நினைக்கலையாம். ஏன்னா அவன் நண்பன் மேல வைத்த நம்பிக்கையும் மனைவி மேல வைக்கிறான். அப்ப கேட்டாராம் நெருக்கவா கோர்க்கவான்னு. அதாவது கெட்டவன் தான், ஆனா அந்த ஒரு சிறப்பு அவன்கிட்ட இருந்தது. அதே மாதிரி அன்புக்குரிய ஒரு நல்ல அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிறந்தவர்கள் அவங்கள துறக்கிறது ரொம்ப அரிதான். மனைவியோ கணவனோ இந்த டைவர்ஸ் இப்ப இருக்க நடக்கும். ஏன்னா அந்த ஒரு புரிதல் இருந்ததுன்னா அது அரிது அப்படின்றாங்க. தன்னலம் மிக்கோர் மற்றவருக்கு பகுந்துண்டு கொடுப்பது அரிது. அப்புறம் சொல்றாரு வல்ல குணமுடைய இல்லை என்று சொல்றது அரிதான். அது கூட கர்ணனை தான் சொல்லுவேன். ஏன்னா கர்ணன் வந்து சாகும் போது கூட ஈகை கொடுத்தார். தன் ரத்தத்தை எடுத்து தானங்களை தான் பெற்ற தர்மங்களை தானமா கொடுத்தார். இது ஒரு சிறந்த உதாரணமா நான் பார்க்கிறேன். அடுத்தது எதெல்லாம் துன்பம் தரும்? உண்ணும் உணவு உடம்புக்கு துன்பமா? இடம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அறிவு தெளிவில்லாதவன் வாக்கு அவன் சொல்ல அவன் வாய்ஸிலே அவனுக்கு துன்பம் தரும். வரையறை இல்லாத ஒருவனுக்கு செய்த தீவினை துன்பம் தருமா? சர்வாதிகாரம் செய்யும் அரசனுக்கு அவனுடைய படையே துன்பம் தருவான். இதற்கு நம்ம ஒரு சிறந்த உதாரணம் நிறைய இருக்கு. பிரெஞ்சு புரட்சி அந்த மாதிரி நிறைய ராணுவ புரட்சிகள்லாம் நடக்கலாம். அதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது 50லேருந்து 55ல சொல்றது ஆற்றுக்குள்ள எதெல்லாம் உள்ளன? ஆற்றுக்குள்ள என்னென்ன இருக்கு? அரசனால் விருப்பப்படும் குடிகளும் உள்ளனராம். வேத கருத்துக்களை மட்டும் நம்ம நினைக்கிறோம் அதுதான் சிறந்தது. ஆனா பழைய தனி பாடல்களும் உள்ளன. அந்த கருத்துக்களை சொல்ற பழைய தனி பாடல்களும் உள்ளன. கல்விக்கு நிகரான ஈகைகளும் உள்ளன. எதெல்லாம் விரும்புவீங்க அப்படின்னு கேட்டா யானை உடையார் அதோட சிரத்தை விரும்புவாங்களாம். மன்னர் வந்து வேகமாக செல்லும் குதிரையை விரும்புவாங்களாம். அதான் சொல்றாரு நல்ல இயல்பு உடைய மனிதன் ஆண்மகன் வந்து ஆடவர் வந்து மங்கையோட நாணத்தை விரும்புவாங்களாம். தீய ஆடவர் வந்து அந்த பெண்களுடைய ஈமையை விரும்புவாங்க. சரி, எதெல்லாம் ஈடு இல்லை? அவர் சொல்றார் ஒருவர் கண்ணு இல்லை, கண் போல சிறந்த உறுப்பு இல்லை. ஏன் அதை சொல்றாருன்னா குலமகளுக்கு கணவனை போல நெருங்கிய உறவு இல்லையா? பெற்றோருக்கு பிள்ளைகளை போல ஒளி உள்ள பொருள் இல்லை. குழந்தைகளுக்கு தாயை போல இல்லை, அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை. அதனால்தான் அம்மாவை நம்ம முதல்ல வச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம அதோட தமிழ் இதுல மாதா அன்னையும் விடாவும் முன்னறி தெய்வம்னு. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த பாட்டு.
ஏதாவது 55 60ல. இதெல்லாம் நிரந்தரம். யார் என்ன சொன்னாலும் இதெல்லாம் நிரந்தரம். எது? விண்மீன்களும் சந்திரனும் சூரியனும் என்றும் உள்ளன, நோயும் முயற்சியும் என்றும் உள்ளன, கொடுப்பாரும் கொள்வாரும் இருக்காங்க, அப்புறம் சாவார், அதாவது பிறப்பாரும் சாவாரும் என்றும் இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சா இந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளை அவர் சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு புதையலை தோண்டும் போது கிடைக்கும் செல்வத்தை போல இதை படிக்க படிக்க தான் எனக்கு நல்ல அறிவு கிடைத்தது. இது நிறைய நான் கத்துக்கிட்டேன். உண்மையாவே சொல்றேன், நான்மணி கணிகை வந்து நான் நிறைய பெற்றதும் கற்றதும் ஏராளம். என்னுடைய அறிவு வளர்றதுக்கு இது இதுவா இருந்தது. இந்த வாய்ப்பை, இந்த மாலையை அழகான இந்த 40-20 முத்துக்களை கோத்து எனக்கு மாலையாய் கொடுக்க வாய்ப்பை நல்கிய தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்திற்கும் நடுவர் அம்மா அவர்களுக்கும் இதனுடைய ஏற்பாட்டு தலைவர் உமாசங்கர் அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தாங்க நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றது போல ரொம்ப அழகா பக்கத்துல இருந்து சொல்றது மாதிரி தன்னுடைய அத்தனை அனுபவங்களையும் தான் பெற்ற அனுபவங்களை கற்றதும் பெற்றதும் என்று சொல்லுவார்களே, அதை போல தான் கற்றவைகளை அவங்களுக்கு பெறுமாறு அழகாக எடுத்து சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே பாருங்க, அந்த ஈன்றவளை நம்ம தெய்வமா நினைக்கணும். உடனே என்ன தவம் செய்தனைய சொல்றா, அவங்களுக்கு அங்கங்க அதற்கான இணையான செய்திகள் நிறைய வருது இல்லையா, வரணும்னா அதை படிக்கணும். இப்படி இணையான செய்திகள் நமக்கு மனசுல வரணும்னு சொன்னா அத்தனையும் படிக்கணும். படிச்சால் வழியே அவையெல்லாம் நினைவுக்கு வராது. இப்ப இவங்க சொல்லுகின்ற பாட்டிலேயே ஒரு லைன் வருது, நெறிப்பட்ட ஐவரால் தானே கெடும். நம்மளை யாருமே கெடுக்க வேண்டாம், நம்மளோடய 5 பேர் இருக்காங்க, அவங்களே கெடுத்துருவாங்க. நெறிப்பட்ட ஐவரால் தானே கெடும். எப்படி? பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பான் அகத்திலே நாம தான், நம்ம கிட்ட பார்ப்பசு 5 உண்டு. மேய்ப்பாரு நின்று வெறித்து திரிவன. யாரும் மேய்க்கவே முடியல, அது இஷ்டத்துக்கு போகுது. மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 அது இஷ்டத்துக்கு தெரியுது. மேய்ப்பாரு நின்று வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியும். அத்தனையும் அது அறிவாக பெற்றுக் கொள்ளுமே. அது என்ன அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. நம்ம தான் நம்ம சொன்னா நம்ம கோபம் வந்துடும். அதனால யார் வீட்லயும் 5 மாடு இருக்கு, மேய்ப்பார் இல்ல, அது மேய்ச்சி மட்டும் கட்டி வச்சுட்டாங்க. பார்ப்பான் பசு 5 பாலாய் சொல்லியும். அத்தனை பாலும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு, இவன் பெறுகின்ற அறிவு அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிடைக்குங்கிறார். அடுத்து அவங்க சொன்னாங்கல்ல, முகம் போல முன்முறை கூட்டியது. நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி தெரியுது. அதாவது சொல்லுவான் கண்ணதாசன், சந்திக்கும் விழிகள் எல்லாம் சந்தோஷ விழிகளில் சிந்திக்க தேவையில்லை தினமும் திருநாள் தான். ஏன் இப்ப மூஞ்சின்னு சொல்லல? ஏன் மூஞ்சின்னு சொல்லல? சந்திக்கும் விழிகள் எல்லாம் சந்தோஷ விழிகளில். ஏன்னாக்கா உங்க மூஞ்சிலேயே மெய்ப்பாடுகள்லாம் முகத்துலதான் அதிகமா தெரியும். முகத்தில் மிக தோன்றும், முகத்தில் மிக தோன்றும். அந்த முகத்துல விட கண்ணின் மிக தோன்றும். அதுல கண்ணின் கடையகத்துன்னு அந்த ஓரத்துல தெரியும். அவன் கை கொடுப்பான், சந்தோஷப்படுவான். ஐயோ உன்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னுவான். அட பாவி, நீ ஏன்டா இங்க வந்தேன்னு நினைச்சுக்கிட்டேன். இவனை போய் பார்த்தோம் போது, நான் இன்னைக்கு என்ன வேலை செய்ய போறேன் இவன்கிட்ட சொல்லக்கூட முடியாது. அவன் இவனை போய் பார்த்தனே நினைவோடு அவன் கொடுக்கின்ற கரங்கள், அந்த கண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க இவனுக்கு புரியாது. நமக்கு புரியல, நம்ம அவளை முந்தோம். அதனால சந்திக்கும் விழிகள் எல்லாம் சந்தோஷ விழிகள் எண்ணில் சிந்திக்க தேவையில்லை தினமும் திருநாள் தான். மூஞ்சே சொல்லிடுங்கிறார். அப்ப இந்த 3 முகம்தான். அந்த முகத்துல 4ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டாங்க, மூஞ்சிதான் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஈன்றாளின் என்ன கடவுளும் மீ, நம்மை பெற்றவனை விட கடவுள் கூட நமக்கு பிறகு இறை இல்லை, நமக்கு சமம் இல்லை. நல்லா சொன்னாங்க பாருங்க, என்றும் உளவாகும் 2 சுடரும். எப்போழைய சூரியன் சந்திர விண்மீன்லாம் என்னைக்கு இருக்கு. இவ்வளவு அலட்சியமா சொல்றாருன்னு நினைக்காதீங்க. என்றும் பிணியும் தொழிலும் முயற்சியும். என்னைக்கு நோய் வந்துகிட்டே இருக்கு, அந்த நோயை போக்குகின்ற முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, புது புது நோய் வருது, அதை போக்குகின்ற முயற்சி நடக்குது. கொடுப்பாரும் கொள்வாரும் அப்படி வாங்குறவங்களும் இருக்காங்க, கொடுக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ணா பிறப்பாரும் சாவாரும் என்று உணர். பிறப்பும் சாவும் என்னைக்கு நடந்துட்டு இருக்கியா, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு. இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு மாற்றி பொருள் சொல்ல போறேன். நிச்சயமா எல்லாரும் எனக்கு போகும்போது கல்லால் தான் அடிப்பீங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எங்க பார்த்தாலும் அடி பிச்சு உதறுது அந்த பாட்டு. என்ன அர்த்தம்? எல்லாம் ஊரு, எல்லாரும் உறவினர். அப்படியே அடுத்த வரி தீதும் நன்றும் பிறகு வாரா.
ஏன் அது அதோட நிறுத்தணும் இல்ல கணியன் பூங்குன்றாங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தைதலும் அவற்றோர் என்னன்னா, நீ செய்யற தீதோ, நீ உனக்கு வருகின்ற தீங்கோ அல்லது உனக்கு வருகின்ற நன்மையோ நீ செய்வதால் தான் வருது. பிறர் தரவாரா, பிறர் தரவாரா, நோதலும் தைதலும் அவற்றோர் என்ன, நீ துன்பப்படுறியா அதுவும் அதுக்காக நீ அதன் தீர்கிறதா அதுவும் அதை போன்றதான் உன்னாலதான், வேற யாராலையும் இல்ல. சாதலும் புதுவதன்றே, சாவு கூட புதுசு கிடையாது. எங்க பார்த்தாலும் சாவு நடக்குது. நான் புத்தர் மாதிரி சொல்ல வேண்டியதுதான். என் மகனை பழைக்க வைன்னு ஒரு அம்மா வந்து செத்து போன மகனை காட்டுனப்ப யார் வீட்லயாவது செத்தவர்களே இல்லாத வீட்டுல எனக்கு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு பொருள் உப்போ வாங்கிட்டு வா இல்ல நெருப்பை வாங்கிட்டு வா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. எங்க போனாலும் என்னுடைய மாமனார் செத்துட்டாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ என்ன வந்து கேட்கறியே, போன வருஷம் தான் அவங்க பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு வீடும் ஒரு சாவு செய்தி சுமந்து கொண்டு இருக்கிறது. சாதலும் புதுவதன்றே, சாதலும் புதுசு கிடையாது. அப்ப இங்க எங்க வந்துச்சு யாதும் ஊரே யாவரும் கேளி? அதுக்கு என்ன சொல்றாரு, நீ நீர் வழிபடுவோம் புனை போல ஆறுயிர் முறை வழிபடும். எப்படி தண்ணீர் போட்ட விட்டா அது நீர் வழிபடும், நீர் எங்கெல்லாம் போதோ அது மாதிரி போகுது. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நீர் வழிபடுவோம் புனை போல ஆறுயிர் முறை வழி, நீ என்ன செஞ்சியோ அது போலத்தான் உன் வாழ்க்கை, அதற்கு தகுந்தது போலதான் உன் வாழ்க்கை. அப்ப இங்க எங்க வந்தது யாரும் ஊரே யாவரும் கேளி? அதனால எல்லா ஊரும் எல்லாரும் சொந்தக்காரன் போ, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்னன்னு சொன்னார். அடுத்தாற் போல இன்னும் என்ன சொன்னாரு, பெரியோரை ஏத்தலும் இளமை, சிறியோரை ஏத்தல் அதனிலும் இளமை. அது ரொம்ப பெரியவங்க நான் யாரையும் வியக்க தயாரா இல்லை. ஐயோ அவங்கள விட இவங்க சிறியவங்க நின்று வியக்கவும் தயாரா இல்லை. எதுக்குமே நான் தயாரா இல்லைப்பா. எனக்கு எல்லாம் தெரியுது, நடக்கிறது நடக்கும்ட்டு. அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளி. இங்க எல்லாம் படிச்சுட்டு யாதும் ஊரே யாவரும் கேளின்னு வந்தீங்கன்னா அப்ப இந்த பாட்டோட அர்த்தமே மாறி. அப்ப இன்னும் என்ன சொல்றாரு, புனரபி ஜனனம். என்ன சொன்னார் சங்கர்? புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனரே ஜடரே சயனம். அடுத்து வரத்துக்கு மறுபடியும் ஒரு தாயின் வயிற்றில் நீ உறங்கிக் கொண்டிருப்பாய். நல்ல ஜனனம் மரணம் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால இது இயற்கை, இது ஒரு தன்னம்பிக்கை தர்ற பாட்டு. தன்னம்பிக்கை தர, ஐயோ எனக்கு இறப்பு வந்துருச்சு, ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, இல்ல, இதெல்லாம் இயற்கை. எப்படி சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்கிறதோ அது போல வாழ்நாள்ல துன்பம் வருவதும் இயற்கை. நீ தன்னம்பிக்கையோடு இரு. இதே போல ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல் நம்ம சொல்லவே முடியாது. என்றும் உணவாகும் இருசுடர் இல்ல, என்றும் பிழியும் தொழில், அது உங்களோட முயற்சி. கொடுப்பாரும் கொள்வாரும் அன்னர், பிறப்பாரும் சாவாரும் என்று உணர் என்று சொல்லி முடிச்சிடுறாரு. அப்ப இந்த தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு அழகான பாடல். ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது அவனுக்கு நிச்சயமான ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா? அதை ரொம்ப அழகா கொடுக்கக்கூடிய பாடல் தான் அவங்க நமக்கு எடுத்து சொன்னாங்க. இப்ப அடுத்தாப்புல வரப்போறவங்க நான் முன்னாடி சொன்னேனே அகிலா முத்து அவர்கள். அகிலா முத்து முதுநிலை பட்டதாரி. ஆனா அவங்க இன்னொரு பட்டம் வாங்க யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். முதுநிலை பட்டதாரி, ஏன்னா பக்கத்துல நேமா இருக்காங்கல்ல, அதனால வந்து என்னமா கூட இருக்கலாம். முதுநிலை பட்டதாரி, பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாலர் பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை மாணவர்களுக்கு துணைப்பாடு வகுப்பும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பட்டிமன்ற பேச்சாளர். எப்பயுமே ஒரு தலைமுறை பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பதில் ஒரு அதிசயமே கிடையாது. நீங்க நல்லா போய் தமிழ்நாட்டுல பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய பிள்ளைங்கள்லாம் எடுத்து பாருங்க, யாராவது ஒருத்தர் பேச்சாளராக இருக்காங்களான்னு பாருங்க, இருக்கவே மாட்டாங்க. ஆமா, அப்பாவுக்கு தான் வேற வேலை இல்லை, எனக்கு இருக்குன்னு. ஆனால் இவர் தன்னுடைய பெண்ணையும் பட்டிமன்ற பேச்சாளராக அதுதான் அதாவது அவர் தமிழுக்கு கொடுக்கின்ற மரியாதை தன்னுடைய குழந்தையும் அந்த துறையில் ஈடுபடுத்துவது. அதான் ரொம்ப இவர் சொல்றார். அப்புறம் எப்படி தமிழ் மீது தீரா காதல் இருக்காரா? நல்ல தீரா காதலனாக இருக்கின்றார். அவருக்கு வந்து எப்படின்னா அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கேன் நான். அவங்க தான் மட்டும் சிரிக்கிறது இல்லை, மற்றவங்க எல்லாருமே தன்னோட இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிரிச்சுட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பது போல உலகம் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய அகிலா முத்து அவர்கள் நமக்கு எதையும் கற்றுக்கொள்வார். நீங்க ஏதாவது புதிய ஒரு செய்தியோ அல்லது ஏதோ ஒரு திறன் அவர்களிடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தால் அவர்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். இன்னைக்கு கற்றுக்கொள்ளதான் ஆட்கள் யாருமே இல்லை, எல்லாம் போர். எனக்கு தெரிஞ்சது, நீ பேசாம இருக்கு. என்னுடைய மாணவன் ஒருவன், அவன் மாணவனோட அம்மா வந்து ரொம்ப வருத்தமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அப்பா கெமிஸ்ட்ரி டீன், தமிழ்நாட்டில் கெமிஸ்ட்ரி டீன். என் பையன் சொல்றான், இதோன்னு எனக்கு அவருக்கு என்ன தெரியும்,
இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க சொன்னாங்கன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டேன், அதோட வச்சுக்கிட்டேன். நீ அவனுக்கு என்னடா மார்க் சயின்ஸ்ல என்ன மார்க்க சொன்னான். உனக்கு என்னடா தெரியும் முதல்ல சயின்ஸ்ல? ஏன்னா உனக்கு தாத்தாக்கு என்ன தெரியும் என்பதை நீ தெரிந்து கொண்டு இருந்தால் உனக்கு என்ன தெரியும்ன்றது உனக்கு புரியும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். அதனால இவர்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடைய இவர்கள் நிச்சயமாக அந்த திறனையும் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். வாழ்க வளர்க, வாருங்கள். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்த்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் இந்த அகிலாவின் அன்பான வணக்கம். இந்த இலக்கிய வனம் நிகழ்ச்சியை தலைமையேற்று மிகச் சிறப்பாக இலக்கியத்தை இசை போல கேட்க எங்கள் அனைவரையும் தூண்டி மகிழும் இலக்கியவாணி அம்மா முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவ்வளவு ஆர்வமா எங்களையும் இலக்கியம் படிக்க வைத்த தமிழ் மொழி பண்பாட்டு கழக தலைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்மணி கடிகை எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான், நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும், வேற யாராவது நமக்கு சொன்னாதான் ஒரு மாதிரி இருக்கும். அறிவுரை தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. எனக்கும் 20 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. 20 பாடல்களையும் நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க 10 நிமிடங்கள் தான். அதுல எனக்கு பிடிச்ச அந்த பாடல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. பழியின்மை மக்களால் காண்க, ஒருவன் கழியின்மை கேட்டால் அறிக, பொருளின் நிகழ்ச்சியால் ஆக்கம் அறிக, புகழ்ச்சியால் போற்றாதார் போற்றப்படும். ஒண்ணுமே இல்லை. இவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, ஒரு குழந்தைய பெத்து எடுத்து வளர்த்து நமக்கு தெரியாது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ அது வாங்கி தரலையா இது வாங்கி தரலையான்னு அப்பா அம்மா மேல கோவப்பட்டிருக்கோம். அவன் அந்த பொம்மை வச்சிருக்கான், எனக்கு நீங்க வாங்கியே தரல அப்படின்ற குழந்தைகள்லாம் இருக்கு. ஆனா நாம எப்போ பெற்றோராகிறோமோ அப்பதான் தெரியும் ஒரு பெற்றோராக இருப்பது எவ்வளவு கடினமான விஷயம்னு. நான் எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன், நீங்க எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, பெற்றோராக இருப்பதுதான் ஆக கடினமான ஒரு வேலை அப்படிங்கறத நீங்க ஏன் எனக்கு சொல்லல அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்கும் போது எங்க அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, நீங்கெல்லாம் நீங்களாவே வளர்ந்துட்டீங்க, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, அதனால அது எனக்கு சிரமமா தெரியல அப்படின்னாங்க. அப்படி எனக்கு தெரியல. அதனால அவங்க சொல்லியிருக்காங்க, ஒருவன் தன் நன்மக்கள் பேச்சினால் பழிப்பிற்கு ஆளாவதில்லை, என்ற பொழுதில் தன் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாய். ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு அம்மாவுக்கு. அதை விட அவன் சான்றோன் அப்படின்னு கேட்கும் போதுதான் ரொம்ப ஆக மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு. அதுதான் அவங்க சொல்றாங்க, நல்ல மக்கள் பிறந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பழி சொல்லுக்கும் அவர்கள் ஆளாக மாட்டார்கள். ஒண்ணுமே இல்லை, நம்ம வேலைக்கு போறோம், நல்ல வேலை செஞ்சிருவோம், அதுல பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எது வேணாலும் நம்மளால வாங்க முடியும். ஏன்னா அது நம்மளை சார்ந்தது. ஒரு வேலை செய்யணுமா, அது என்னோடது, நான் செஞ்சிருவேன். ஆனா ஒரு சிறந்த பெற்றோர் அப்படிங்கிற பேரை எப்ப எடுக்க முடியும்னா, நான் அந்த குழந்தைய நல்லா வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய, சமுதாயத்திற்கு நல்லதே செய்யக்கூடிய, சமுதாய மக்கள் பார்த்து இந்த குழந்தை நல்ல குழந்தை அப்படின்னு வளர்க்கறதுலதான் அந்த பெற்றோருக்கு நல்ல பேரும் மதிப்பும் கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க, நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் கிடைச்சிட்டுனா அந்த பெற்றோர்களுக்கு பழி சொல் இல்லை அப்படின்னு. நல்ல இயல்பு உடையவனுக்கு பொருள் கேடு ஏற்படாது. நல்ல பிள்ளையா பெற்றுட்டோம், நல்லா வளர்த்துட்டோம், இப்ப நல்ல இயல்புடனா தானே இருப்பான். நல்ல இயல்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு பொருள் செல்வம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. பொருள் வரவு அதிகரிக்கணும்னா அவனுக்கு நல்ல குணம் இருக்கணும். அவன் தான் ஏற்கனவே நல்லவனா இருக்கானே, அப்ப அவனுக்கு பொருளும் வந்துடும். பொருள் வந்ததுக்கு என்ன, அதுக்கப்புறம் என்ன வரும்? நல்ல குணம் பொருள் ரெண்டும் இருக்கும்போது புகழ் தானா வந்துடும். புகழ் வரும்போது பகைவன் கூட தம்மை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவான் அப்படின்றதுதான் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாடல். எனக்கு கொடுத்த உடனே நான் நிறைய பாடல்களை படிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பாடல் என்னவோ தெரியல, எனக்கு திரும்ப திரும்ப படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. திரியழல் காணின் தொழுவ விறகின் எரியழல் காணின் இகழ்வ, ஒரு குடியில் கல்லாது மூத்தானை கைவிட்டு கற்றால் இளமை பாராட்டும் உலகு. ஒண்ணுமே இல்லை, இந்த விளக்கு இருக்குல்ல, அகல் விளக்கு, அது குட்டியா இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம கையெடுத்து கும்பிடுவோம். இது ஒரு வீடு பத்திட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து கையெடுத்து கும்பிடுவோமா? உடனே கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி
அதை அணைச்சிருவோம். நம்ம ஒரு வீட்டுல பிறந்திருக்கணும், முதல்ல பிறந்திருக்கேன் நான் அண்ணன் அப்படிங்கிறதுக்காக உங்களை எல்லாரும் மதிச்சு பெருமையா புகழ்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவனாகவே இருந்தா கூட நீ படிக்கல, உன்னோட தம்பி அந்த வீட்டுல இருக்க சின்ன கடைக்குட்டி அருமையா படிச்சிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு தான் அந்த வீட்டுல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது கல்வியின் முக்கியத்துவத்தை அறிஞ்சு பெரியவன் சின்னவங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா கல்வியில தான் இருக்கு அப்படிங்கிறது. ஊனுண்டு உழுவை நிலம் பெறுவோம், நீர்நிலத்து புள்ளினன் இன்புறுவும், காலேயம் நெல்லின் அரிசியான் இன்புறுதும், கீழ் எல்லாம் தம் தம் வரிசையான் இன்புறுதும் மேல். ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு சிலருக்கு ஒரு விதத்துல இன்பம் இருக்கும். இசை பிடித்தவர்களுக்கு பாடல் கேட்பது இன்பம். இப்போ உங்களை மாதிரி தமிழ் பிடித்தவர்களுக்கு இந்த தமிழை கேட்பதற்கு ஆர்வமா வந்திருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இன்பம். புலி இருக்குல்ல, புலிக்கு அந்த மாமிசத்தை அடித்து உண்டு சாப்பிடுவதுதான் இன்பம். அப்ப பசுவும் ஒரு விலங்கு தானே, அதுக்கு அது இன்பமா? இல்ல, அதுக்கு புல் சாப்பிடுறது தான் இன்பம். இப்ப நான் சாதாரண ஒரு கீழ் மக்கள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறும் சாப்பாடு சாப்பிட்டேன்பா, சாப்பிட்டேன், வந்தோம், சாப்பிட்டோம், வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கிறது இன்பம். ஆனால் மேலோர் தங்களுடைய மதிப்பு உணர்ந்து, அதாவது நல்லது செய்வதனாலதான் மதிப்பு உயரும், ஆமா தானே? அப்படி நல்ல செயல்களை செய்து தங்களின் மதிப்பை உயர்த்தி அப்படி வாழ்வதுதான் இன்பம் அப்படின்றாங்க. நீங்கள் எல்லோரும் மேன்மக்கள் என்பதால் உங்கள் மதிப்பை உயர்ந்து இன்புறுவீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, பின்னவாம் பின்னதிரும் அதிர்க்கும் செய்வினை என் பெரினும் முன்னவாம் முன்னம் அறிந்தார்க்கு எண்ணும் அவா ஆம் அடைந்தார்க்கு உள்ளம் தாவாவாம் அவா இல்லார் செய்யும் வினை. ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லுவோம்ல, திங்க் பிஃபோர் ஆக்ட். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. வேற வழியே இல்லை. தாத்தா நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு. அவரை கூப்பிடாம எதுலையுமே பேச முடியல. என்ன நீங்க நான்மணி கடிகை பேச திருக்குறள் சொல்றீங்களேன்னு அவர் குட்டி குட்டியா சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம இவ்வளவும் படிக்க மாட்டோம்னு தெரிஞ்ச இன்னும் தெரியல. அதனால அவரை கூப்பிடாம என்னால இதை விளக்க முடியல. ஒரு செயலை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், ஆமா தானே? யோசிக்காம அதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய துன்பங்கள் எப்போ புரியும்? ஒரு செயலா இறங்கினதுக்கு அப்புறம் காலை வச்சதுக்கு அப்புறம் தான் அடி, இதுல இவ்வளவு அடி முன்னாடியே தெரியலையே, முன்னாடி யோசிச்சிருக்கணும், ஆமா தானே? யோசிக்காம இறங்கணும்னா அதனால வர பின்விளைவுகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதையே நம்ம யோசிச்சு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துக்கு போனா பேச்சாளர் மன்றத்துக்கு போனா பேசுறதை கத்துக்கலாம், பாட்டு கிளாஸுக்கு போனா பாடுறது கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு எங்க போய் உட்காரன்னு தெரியாம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளுக்கு காரணம் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால எதை செய்யறதுனாலும் முன்னாடி செய்யணும், அறிந்து செய்ய வேணும் அப்படின்னு. இந்த குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது பொருட்களை வாங்கிக்கணுங்கிறதுல ஆர்வம் இருக்கும். சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா போட்டு உடைச்சிரும், அதுக்கு அது தெரியாது. அதே சின்ன பிள்ளை தான் நம்ம பெரியவங்களா ஆகும்போது ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தோம், அதை பத்திரமா வச்சுக்க, ஆடாத, விளையாட முடிச்சுட்டே ஒழுங்கா எடுத்து. ஏன் சொல்றீங்க? நீங்களா சின்ன பிள்ளைகளை உடைச்சிங்கல்ல? ஏன்னா அது அப்பா வாங்கி கொடுத்தாங்க, அதனால அது அருமை தெரியாது. இப்ப வாங்கின பொருள் நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கினதுனால அதோட அருமை தெரியும். ஒரு பொருளை அடைஞ்சவங்களுக்கு அது விருப்பப்பட்டு வாங்கி அடையிறாங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு தெரியும். அது மாதிரி பற்றில்லாதவர்கள் செய்யும் அறச்செயல் ஒருபோதும் கெட்டு போகாது. அதாவது எனக்கு இதுல விருப்பம் பற்றில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது எதை பார்த்தாலும் ஆசைய துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி இல்லாம எதன் மீதும் பற்றே இல்லை. இது ஒண்ணு வருதா, அதை நான் கொடுக்குறேன், காசா கொடுக்குறேன், அறிவா கொடுக்குறேன், அது மாதிரி பற்று இல்லாமல் இது எனக்கு வேணும் நானா எடுத்து வச்சுக்காம மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இன்பம் அடைகிறது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்தது, இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த செய்யுள். நான் செய்யுளை படிச்சோன்னா ஒரு வண்ணத்தை காட்டுறாரு. நான் செய்யுளை படிக்காம பொருளை மட்டும் சொல்லிடுறேன். செல்வம் இருந்தும் அந்த செல்வத்தால் பயனடையாதவர்களை விட செல்வம் இல்லாதவர்கள் மேல். ஒன்றும் இல்லை, ஒரு பணக்காரரு தங்கமா பணத்தை சேர்த்து வச்சு தங்க கட்டிகளா மாத்திட்டு என்ன பண்ணாரு, ஒரு பெட்டியில வச்சு அவருடைய தோட்டத்துல ஆழமா குழியை தோண்டி புதைச்சிட்டு தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி போய் அதை தோண்டி எடுப்பாரு. எல்லா தங்க கட்டிகளும் சரியா இருக்கான்னு எண்ணி பார்ப்பாரு, திருப்பி எடுத்து உள்ள வச்சிருவாரு. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அதே மாதிரி தோண்டி பார்ப்பாரு, இருக்கு, உள்ள வச்சிருவாரு. இதை ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இவர் என்னவோ செய்யறாரு அந்த மூளையில போய் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது உள்ளமே தங்க கட்டிகள் இருக்கு.
இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு, இவர் இந்த தங்க கட்டியை பயன்படுத்தவும் இல்லை, அது சும்மா தான் உள்ள இருக்கு, ஆனா எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தங்கக்கட்டிகளை எடுத்துட்டு ஒரு செங்கற்களை எடுத்து, அவருக்கு முன்னாடி வச்சிருந்தது தங்கக்கட்டிகள், இவர் என்ன பண்ணாரு, செங்கற்களை எடுத்து முலாம் பூசிட்டார், தங்க முலாம் பூசி உள்ள வச்சுட்டு வந்துட்டார். இவர் போய் அதே மாதிரி திறந்து பார்த்தாரு, மகிழ்ச்சியா இருந்து வந்துருச்சு. ஒரு நாள் அவருக்கு திடீர்னு சந்தேகம், நம்ம வச்ச தங்கக்கட்டி கொஞ்சம் எடை கம்மியா இருந்த மாதிரி அதிகமா இருக்கே அப்படின்னு திறந்து பார்க்கும்போது கைத்தவரை கீழே போட்டுக்காரு, அது வந்து செங்கல் உடைஞ்சிருச்சு. அப்ப ஐயோ போச்சே போச்சேங்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டாரு. நீங்க இவ்வளவு அதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒன்றும் பெருசா விஷயம் இல்லை, என்ன என் தங்கத்தை காணும் நான் பதறிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஒரு வாரமா அதையே தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் அதிர்ச்சி ஆகலை, இப்பயும் அதிர்ச்சி ஆகலை, இப்பதான் தெரியும் அது செங்கல் என்னன்னு. அது தங்க கட்டியாவே இருந்தாலும் நீ திறந்து தான் பார்த்துட்டு மூடி வைக்க போற, செங்கல்லா இருந்தாலும் நீ திறந்து பார்த்துட்டு மூடி தான் வைக்க போற. அது ஒண்ணு இருந்தா என்ன, என்னட்ட இருந்தா உபயோகமா இருக்கும் அப்படின்னு. அதனால செல்வம் இருந்தும் அதை பயன்படுத்தாதது வந்து செல்வம் இல்லாதவரே அதுக்கு மேல். இது ஒண்ணு மட்டும் முடிச்சிடுறேன் நான். அடுத்தது வந்து நம்ம கோவம் வந்துச்சுன்னா எல்லாரையும் திட்டுவாங்க தெரியுமா, சில பேர் கூப்பிட்டு திட்டி முடிச்சுட்டா அப்படி பார்க்கும்போது ஓ உங்க பெரிய ஆளு கூட இருக்கு, நம்ம திட்டுறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, திட்டுறவங்க பெரிய ஆளே கிடையாது. நீ உன்னுடைய கோபமும் ஆத்திரமும் அடங்கும் வரை உன்னை திட்டு முடிச்சிருவீங்க. அது நீங்க எவ்வளவு திட்டினீங்கல்ல, அந்த வார்த்தையோட பொருள் திட்டுறவங்களுக்கு தெரியாது. அதை ஒரு ஆள் பொறுமையா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பாரு, அந்த ஆள் தான் பெரிய ஆள். என்னைக்குமே திட்டுறவங்க பெரிய ஆள் இல்லை, திட்டுறத கேட்கறவங்க தான் பெரிய ஆளு. அதனால நீங்க வந்து யாராவது கோவமா திட்டுறாங்க, அவங்க பெரியவங்க போல இருக்கு, அதான் நம்மளை பார்த்து பெருசா மறக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது தவறுன்னு நான் சொல்லலை, நாலடியார்ல சொல்லியிருக்கு. அடுத்தது பிறருக்கு உதவி, நம்ம சொல்லுவோம்ல உதவி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மாலைப்படுது, உதவி செய்யறது பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த உதவி செய்யறதை விட ஒரு விஷயம் பெருசா இருக்கான். எதுன்னா நமக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சிருப்பாங்கல்ல, அதை மறக்க கூடாது அப்படின்னு இந்த வாய்ப்பளித்த தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்திற்கு நன்றி கூறி, வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாட்டுக்குரிய பொருளை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது வாழ்க்கையில வந்து அந்த செல்வம் வச்சிருக்கிறவன் தனக்கு பயன்படலைன்னா அதை பயன்படுத்துகின்ற ஒருவன் எடுத்துக்கொள்வான். அதுபோல அதற்கு செல்வம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பொருள். எல்லாமே இங்க என்ன சொல்றாரு, வச்சிருந்தா கொடு, ஏழைக்கு தர்மம் செய். அடுத்தது கல்வி, அதாவது மூத்தவன் அறிவுடையவனாக இருந்தால் கூட இளையவன் மூத்தவன் வயதில் மூத்தவனாக இருந்தால் கூட இளையவன் கற்றறிந்தவனாக இருந்தால் அறிவுடையவனாக அரசும் செல்லும். அதுதான் சொல்றாரு. அதாவது நாலடியாரே சொல்லிட்டார், அதையே இவர் உள்வாங்கி அறிவுடையவனாக அரசும் செல்லும் என்று சொல்லுகின்றார். அறிவுடையவர்கள் வழிதான் அரசு கூட செல்லும். அதையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்திட்டு கல்வியினுடைய பெருமையை சொல்லிட்டு போறாங்க. இந்த இன்னொரு பாடல்ல அவங்க சொன்ன ஒரு பாடல்ல, அதாவது தூர்ந்து ஒழியும் போய், என்ன பொய் பிறந்த பொழுதே தூர்ந்து ஒழியும், எல்லாமே போயிடுமா. பொய்ன்ற ஒண்ணு பிறந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லாமே போயிடும். அந்த பொழுதே அதான் சொல்லு. எங்க வாங்கினாரு நம்ம ஆளு, கம்பர் இங்கதான் வாங்கினாரு கடன், கம்பர் இங்கேதான் வாங்கினாரு கடன். பொழுதே என்ற சொல்லை கம்பன் வாங்கியது இங்கேதான். ஏன்னா இன்னொரு இடத்துல அவன் சொன்ன பொழுதத்தே என்ற சொல்லும் நான்மணிக்கடிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் படித்து முடித்துத்தான் அவன் தன் ஒரு கம்பராமாயணத்தை ஏற்றினான். அதான் சொன்னாலியா, விழுந்த ஞாயிறு அது எழுவதன் முன்பு மறை வேதியருடன் ஆய்ந்து, எழுந்த ஞாயிறு அது விழுந்த ஞாயிறு அது எழுவதன் முன்பு கவி பாடியது எழுநூறை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப படிச்சவங்களோட இருந்து ஆராய்ந்து ராத்திரி முழுக்க 700 பாட்டு எழுதினார் என்றுதான் அவருக்கு பெயர். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தோர்ந்து ஒழியும் போய் பிறந்த பொழுதே, சொல் என்ற பொழுதே பிணி வளர்க்கும் நல்லார். டாக்டர்கிட்ட போனோடனே உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்றதுக்குள்ள கடன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். உடனே ஏனென்றால் அவர் சொன்னா அந்த பிணி போயிடும், அந்த தைரியத்தில் சொல்ல ஆரம்பிக்கும். அது மாதிரி பெரியவங்க எதையாவது விட்டுடுன்னு சொன்ன உடனே விட்டுருங்க. நாளையிலேருந்து விட்டுடுறேன், மத்தியானத்திலேருந்து விட்டுறேன் இல்லை, விடுக என்ற பொழுதை விடுக, அதற்கு உரியார் தாயனின் தாயம் வகுத்து. இந்த வாழ்க்கைக்கு உள்ள ஒரு நெறிகளை என்ன சொல்றாரு, பங்காளிகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒழுங்கா பிரிச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச குடும்பத்திலேயே ஒரு 70 வயசு வரைக்கும் சொத்துக்களை தானே வைத்திருக்கிறார். பிள்ளைங்க வாங்குறதெல்லாம் பிள்ளைங்க, ஆனா இவர் பேர்ல. ஆனால் எந்த குழந்தைகளுக்கும் அவர் பிரித்து கொடுக்கல.
எல்லாமே இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த சொத்து என்ன ஆகும்? நல்ல ஒரு சில குடும்பங்களைப் போல இருக்கும் போதே பிரித்து கொடுத்து அவர்கள் வாழ்வதையும் வளர்வதையும் பார்த்து ரசிக்க வேண்டும். தாய் எனின் தாயம் கொடுத்து இந்த போல்டே சொன்னார் பார்த்தீங்களா? இந்த போல்டே வந்து ரொம்ப நிறைய சிந்தனையை நம்ம கொடுப்போம். என்ன சொல்றாங்க? ஐயே அவனை கூப்பிட்டு உங்க அப்பா காட்டுக்கு போக சொன்னார், காட்டுக்கு போக சொன்னாருன்னு சொன்னான். அந்த காட்டுக்கு போக சொன்னார்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் மன்னவன் பழி என்று ஆகிய நும்பணி மறுப்பனும். நீங்க இந்த பாட்டை கொஞ்சம் பிரிச்சு படிச்சு பாருங்க. மன்னவன் பணி அன்று, இது தெரியும் எனக்கு, தசரதன் சொல்லல. மன்னவன் பணி அன்று ஆகிய நும்பணி மறுப்பனும். நீ தான் சொல்றானா மறுக்கவா போற? நும்பணி மறுப்பனும் இன்னைக்கே போயிடுறேன். மின்னொழி கானம் போகின்றேன் இன்றே விடையும் கொண்டேன். திருப்பி வந்து பாய் சொல்லலாம் எனக்கு முடியாது. ஒருவன் வந்து சக்கரவர்த்தி ஆவதற்காக தயாரா வந்தவன் சொல்றான் மின்னொழி காலம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன்ட்டான். சரி, இந்த பொழுது எங்க பயன்படுத்தியிருக்காங்க அவங்க? இவனே போயிட்டான், இந்த சீதை போயிட்டா, கூட இலக்குவன் போயிட்டான், ராமன் போயிட்டான், சுமந்திரன் தான் கொண்டு போய் விடுறான். வந்தவுடனே தசரதனுக்கு வந்து சுமந்திரன் வருகின்ற தேர் ஓசை கேட்கிறது. இவனுக்கு ஒரு சின்ன நப்பாசை, எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்களோ, திரும்பி வந்திருப்பாங்களோ, திருப்பி சுமந்திரனை கூப்பிட்டு கேட்கிறான். சரி என்னாச்சுன்னு அவன் சொன்னான், வேயுவிய தானும் தானும் தன் தம்பியும் மிதிலை பொண்ணும் போயினன் என்ற பொழுதே ஆவி போனான். போயினன்ற வார்த்தை முடியல, ஆவி போயிடுச்சு. அந்த பொழுதே இங்கேருந்து வாங்கினது, நான்மணி கடிகையிலிருந்து வாங்கியதுதான் என்ற பொழுதத்தை ஆவி போனான். அப்ப அவன் கேட்டாங்க, என் மகன் செய்யணும் அணியணும்னா அது பதில் சொல்லியாச்சு. ஆனால் இந்த பொறுமை இருந்த எந்த பொழுதுல வந்து கேட்கணும்னு சொன்னா, திருப்பி தசரதன் வருகிறான். தசரதன் வரும்போது என்ன கேட்கிறான் ராமன்? தீயல் என்று நீ துறந்து, என் மனைவி இல்லைன்ட்டானே, என் மனைவி இல்லைட்டா இவன் என் மகன் இல்லைன்ட்டான், உரிமைக்காக. அதனால தீயல் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமா வரம் தருங்க. மாத்திரம் உறவை மாத்திரம். தீயல் என்று நீ துறந்த தெய்வம் தான் எனக்கு, தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமா வரம் தான். அதுதான் கேட்டான். அதாவது கம்பன்லயே அவன் கண்டுபிடித்த ஒரு சொல், கயவன் என்ற ஒரு சொல்லுக்கு கண்டுபிடித்த ஒரு சொல் தான் மா கயத்தி. மா கயத்தி யாரு? கையை. அவனுக்கு அவன் வச்ச பேர் மா கயத்தி. ஆனால் அப்படிப்பட்டவளை இவன் சொல்றான், தீயல் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமா வரம் தருங்க. அந்த பொழுதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நம்ம வந்து யாருக்கும் செவி சொடும் கீழ்மை சொல்கள், காதே சுட்டுடுமா, அது மாதிரி ஒரு கீழ்மை சொல்களை சொல்லக்கூடாது. இது சொல்லக்கூடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப அழகா சொல்லும். அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்கு இல்லையா, அந்த கை நிறைய காசு வச்சிருக்கோம் கொடுக்கணும், இல்லைன்னா பொண்ணு வச்சிருக்கணும் மாதிரி ஆயிடணும். அந்த சொல்லுவாங்க, ஈயாதார் வாழ்ந்தேன்னு எட்டி பழுத்தேன்னு. எட்டி பழுத்தா யாருக்குமே பலன் இல்லை. அது போல ஈயாதவனுக்கு அவனுக்கு வாழ்க்கை இருந்தா இல்லைன்னா போனா என்ன. அதனாலதான் அவர் சொன்னாரு, இவங்களும் வள்ளுவரை சொல்லும் போது நானும் வள்ளுவரை சொன்னதில்லை, பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார். பயன் மரம் அவங்க நல்ல விளைந்த மாங்கனி கையில எட்டுற அளவுக்கு, நம்ம இங்க கிடைக்கக்கூடிய சில கனிகளை பார்க்கும்போது தொடாதீங்க, அது உண்ணக்கூடிய கனி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார், அதாவது நயனுடையான் கண் செல்வம் பட்டால் படின்னு அது மாதிரி இருக்கும். கொடுக்கிறவங்கிட்ட செல்வம் வந்தா பயன் மரம் உள்ளூர் பழுத்ததை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் ஊரு நீர் நிறைந்தற்றே உலகம். இப்ப எல்லா இடங்களிலும் கொடுக்க வேண்டும் என்ற செய்தி தான் திரும்ப திரும்ப அதில் சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்க வேண்டும், படிக்க வேண்டும், ரெண்டும். ரொம்ப அழகா அகிலா முக்தா எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்தா போல வரப்போறோம் நம்ம நிறைய கலைஞர். எப்பயுமே அந்த உமா அவர்கள் தான் இதை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கிறார். யாரும் வரலைன்னா கவலைப்பட மாட்டார். அது என்னவா இருந்தாலும், என்ன தலைப்பாக இருந்தாலும், என்னென்றால் சொல்லக்கூடிய திறனும் படிக்கக்கூடிய திறனும் அவர் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் குறும்பட தயாரிப்பாளராக, குறும்பட இயக்குனராக, குறும்படத்தை ஆசிரியர் வசனங்களை எழுதுபவராக எல்லாமாகவும் இருக்கின்றார். எப்படி மன உணர்வுகளை தெரிந்து படம் பிடிக்கக்கூடிய ஒருவர். எல்லா இலக்கியமும் படிக்கவே மாட்டாரா என்ன? அதனால யாரேனும் வரலன்னா அது ஆர்கனைசர் வந்துடுவாரு, அந்த இடத்தை நிலைய கலைஞர் நிறைவு விடுவார். அதனால நம்ம நிலைய கலைஞர் வருகிறார். பரீட்சையில
தேர்ச்சி பெறத்துக்கு எத்தனை மதிப்பெடுத்தார்? 35. டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனா 75. நான் நேரத்தின் அருமை கருதியும் ஏற்கனவே 4 பேர் பேசிட்டாங்க, 80 பாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 80ல் ஒரு 75ஆவது நீங்க மனசுல வச்சிருப்பீங்கிற நம்பிக்கையில நான் என்னுடைய பேச்சை 5 நிமிஷத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் இப்ப சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். 5 நிமிஷத்துல முடிக்க போறேன் அப்படின்ற விஷயம். ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஒரு முறை கூட அழாத பணக்காரனே இல்லை, வாழ்க்கையில ஒரு முறை கூட சிரிக்காத ஏழை இல்லை. ஆனா ஒரு தமிழனா பிறந்தவன் இலக்கியத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். அப்படி படிச்சுட்டா வாழ்க்கை முழுக்க அந்த இலக்கியம் அவனோடு அல்லது அவர்களோடு கண்டிப்பாக வரும். இதற்கு உதாரணம் நம்முடைய இலக்கிய வனம். அம்மா அவர்களின் தலைமையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்று யூடி சமூக மன்றத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுவது சிறப்பு. சரி, இப்போ 4 மணி கணிகையில என்ன சொல்லியிருக்காங்க? பாரதா சொன்னா ஏற்கனவே பசியா இருக்கிற வயிற்றுல இன்னமும் குழப்பம் வரும்ன்றதுனால நான் கருத்தாவே சொல்லிடுறேன். திரு மாணிக்க வாசகம் முதல்ல பேசும்போது திருடனை பத்தி சொன்னாரு. எல்லாரும் தூங்கலாம், திருடன் தூங்கக்கூடாதுன்னு. அப்படி தூங்காம இருக்கிற திருடின பிறகு என்ன பண்ணணும்? திருடின பிறகு அந்த பொருளை எங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். 4 மணி கணிகையிலையும் அதுதான் சொல்றாங்க. யாரு நிம்மதியா இருக்க முடியாதுன்னா, சிறப்பா திருட்ட ஆனா அந்த திருடின பிறகு அந்த பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றவன் பயந்து இருப்பான். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறை நீங்க எதிர்க்கவர்களை ஏமாத்தி உங்க பேச்சு சாதுரியத்தால உங்களை காப்பாத்திக்கலாம். ஆனால் உங்க மனசு அதை உங்களை கொல்லும். அடுத்தது, நீங்க எந்த வட்டாரம் அப்படின்னு கேட்டா சில பேர் சோச்சுக்காங்கன்னுவாங்க, சில பேர் யூடின்னுவாங்க. ஆனா 4 மணி கணிகையில சொல்றாங்க, எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான். இதையே தான் பல தமிழ் இலக்கியத்திலும் சொல்லியிருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேள்விங்க. இதையே 4 மணி கணிகையில் என்ன சொல்றாங்க? நல்லா படித்தவங்களுக்கு எல்லா ஊரும் அவங்க சொந்த ஊர், நல்லா படிக்காதவங்களுக்கும் எல்லா ஊரும் சொந்த ஊர். ஏன்னா நல்லா படிக்காதவங்க அவங்க ஊர்லேயே யாரும் மதிக்க மாட்டாங்க, எந்த ஊர் போனாலும் மதிக்க மாட்டாங்க. அதனால எல்லா ஊரும் நம்ம ஊராக வேண்டும் என்றால் நாம் இலக்கியத்தை படிக்க வேண்டும். இதோட முடிச்சிச்சா? இல்லை. ஏன்னா கடைசி வரிசையில் ஒருத்தர் அஜித்குமார்னு பேர் வச்சுட்டு விஜய் ரசிகராக இருந்தார். அவரை போலவே நம்மில் பலர் இருப்பார்கள். அவர்களுக்காக, ஏன்னா எந்த ஊர் நம்ம ஊர் அப்படின்னு விஜயை கேட்கும்போது விஜய் சொல்வார், எந்த ஏரியாவில் நான் தான் கில்லி அப்படின்ட்டு. அது போல 4 மணி கணிகையில் பல கருத்துக்கள் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றது எனக்கு 4 மணி கணிகையில் என்னன்னா, வானம்பாடி பறவைக்கு தான் தெரியுமா தண்ணி இல்லைன்னா என்ன கஷ்டம் அப்படின்ட்டு. நம்ம யோசிப்போம், வானம்பாடி பறவைக்கு ஏன் தண்ணியோட கஷ்டம் தெரியணும் அப்படின்ட்டு. ஏன்னா வானம்பாடி பறவை என்பது தானா போய் குழால போய் தண்ணி குடிக்கிறதோ வாட்டர் பாட்டில் வாங்கியோ குடிக்காது. அதுவா பறந்து, வானம்பாடி என்பது பேருக்கேற்ற மாதிரியே ஒரு அருமையான ஒரு பறவை. அந்த பறவைக்கு நீர் தேவை. அந்த நீர் தேவை என்றால் நாடு நல்லா இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும்னா அரசர் நல்லா இருக்கணும். அரசர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். அதனால் 4 மணி கணிகையில் குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு வானம்பாடி பறவைக்கு தெரிந்த அந்த கஷ்டத்தை நாம் உணரணும். அதை நம்ம எப்போ உணரணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இன்றைய நிகழ்வுக்கு உணவிற்காக ஆதரவு கொடுத்த யூடி சமூக மன்றமும் தமிழ்மொழி பண்பாட்டு கழகமும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். இதை எதுக்காக நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன், ஏன்னா இப்போ அடுத்த பொங்கல் சாப்பிட போகிறேன் அதுக்காக சொல்லலாம் அப்படின்னா அது மட்டும் காரணம் அல்ல. இதற்கான காரணங்கள் 4 மணி கணிகையிலேயே சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொத்தை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதைய நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல விதத்தில் நீங்கள் சேர்க்கும் சொத்தானது உங்களிடம் நிலையாக நிற்கும், இல்லைன்னா நிலையாக நிற்காது. இதுதான் 4 மணி கணிகைன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசர் எப்போ நல்லா இருப்பாருன்னா அந்த குடி நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் எப்போ நல்லா இருக்குன்னா மனைவி அந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டும். இவ்வாறாக சிறப்பான பல கருத்துக்களை 4 மணி கணிகை மட்டுமல்லாமல் பல இலக்கியங்கள் உள்ளன. இந்த இலக்கியவனம் நிகழ்வில் நீங்கள் பார்வையாளராக வந்து அமர்ந்தால் மட்டுமே போதும். அது பேச்சாளர்களுக்கு தன்னாலே ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அந்த கருத்துக்கள் பார்வையாளர்கள் காதில் சென்றடைகிறோ இல்லையோ, அதை பேச்சாளர்கள் 1 மாத காலமாக படித்து மீண்டும் மீண்டும் அதை உணர்ந்து அதை எப்படி பேசுவது என்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாலே தமிழ் மட்டுமல்ல எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நிலையான இடத்தை பெறும். இந்த நிகழ்வுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசக்கூடியவர். அதனால 4 பேச்சாளர்கள் பேசிய பேச்சு
75 விழுக்காடு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய காரணத்தினால 25 விழுக்காடு என்று சொல்லி 75 விழுக்காடு பேசிக்கிட்டு போயிருக்கிறார். அந்த எல்லோருக்கும் கல்வி தேவை, அதான் சொன்னார்ல, இந்த பாட்டு ஒன்று அருமையான பாட்டு. ஏன்னா எல்லோருக்கும் தம்மூர் என்று ஊர் இல்லை. அதாவது நல்லா இருக்கு, நல்லவனுக்கு எந்த ஊரும் நல்ல ஊர் தான் இல்லையா? ஏன்னா எங்க போனாலும் அவன் நல்லவனா தான் இருப்பான். அதனால நல்லா இருக்கு, என் தம்மூர் என்று ஊர் இல்லை, செல்வருக்கும் தம்மூர் என்று ஊர் இல்லை. பணம் இருக்கு அவங்ககிட்ட, அங்க எங்க போனா என்ன, பணத்தை வச்சு வாழ்ந்துருவான். அதனால கடைகளுக்கும் தம்மூர் என்று ஒரு ஊர் இல்லை. இந்த கீழ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் தங்களுடைய ஊர்னு ஒண்ணுமே கிடையாது. எங்க போனாலும் அவன் அப்படிதான் இருப்பான். அதனால அவனுக்குன்னு ஒரு ஊர் கிடையாது. அதனால என்ன சொல்றாரு, அந்த தன்னுடைய பொருள் உள்ளவனுக்கு மட்டும்தான் எந்த ஊரும் தர முடியும். ஏன்னா எல்லாருக்குமே சொல்றாரு, நல்லாருக்கும் தம் ஊர் இல்லை, பொல்லாருக்கும் தம் ஊர் இல்லை, செல்வருக்கும் தம் ஊர் இல்லை, தம் கைத்து உடையாருக்கும் தன் ஊர் இல்லை என்று சொன்னால் இருக்கிற இடத்துல ஒழுங்காருன்னு அர்த்தம். இருக்கிற இடத்துல ஒழுங்காருன்னு அர்த்தம். அடுத்தது, பாரதி வந்து மயிலாப்பூர்ல தான் பிறந்தார். ஏன் பாரதி மயிலாப்பூர்ல பிறந்தப்ப மயிலாப்பூர்காரனா சொன்னாங்க? இல்லையே, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அவரை வள்ளுவர் மயிலாப்பூர்ல பிறந்தார் இல்லையா? பாரதியும் அங்கு வாழ்ந்தார், வள்ளுவர் மயிலாப்பூர்ல பிறந்தார். ஆனா மயிலாப்பூர்காரன் அவர் சொல்றதே இல்லை. அதனால்தான் அவன் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இப்ப யாதும் ஊரே யாவரும் கேள்வி கூட இங்கேருந்து வந்த ஒரு அடியாக இருக்கலாம் என்பது என்னுடைய சந்தேகம். நான் சொன்னேன் இல்லையா, போழ்தத்தே, அந்த போழ்தத்தே என்ற பாடலை இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமிலா போழ்தத்து. உங்ககிட்ட காசு இல்லாதப்ப எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லாத. வளமிலா போழ்தத்து வள்ளன்மை குற்றம். போழ்தத்து இங்கேருந்து வாங்கப்பட்ட சொல். நான்மணி கடிகை கொடுத்த கடன்தான் என்று சொல். இளைஞரில் பொழுதில் சினம் குற்றம். உங்ககிட்ட ஒரு உன்னுடைய இளையர்கள்லாம் பக்கத்துல இருக்கணும், உன்னுடைய உறவினர்கள்லாம். உன்னுடைய வயசு எப்படியோ நமக்கு தெரியாது, ஆனா உன்னை சேர்ந்தவங்க கொஞ்சம் இருந்தாதான் நீ யாருக்காவது கோவப்படலாம். என்ன பாருங்க, உனக்கு கோவம் வரணும் கூட பின்னாடி பேக்கப் இருக்கணும், அது இருந்தாதான் உனக்கு கோவம் வரணும்ன்றாரு. குற்றம் தமறில்லா கையெழுத்து ஊன். உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா நீ ஏன் போய் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றேன்றாரு. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, பெருக்குக நட்டாரி. நல்ல நிறைய நண்பர்கள் பெருக்கிக்கீங்க, அது நிச்சயமா வேணும். நன்றின் பால் வைத்து தருக்குக ஒட்டாரை காலம் அறிந்து. இந்த ஒரு வார்த்தை, பகைவர்கள்லாம் காலம் அறிந்து வென்று விடுறாரு. அது என்ன காலம் அறிந்து வென்று விடு? நெப்போலியனுக்கு வாங்க, அவன் ரஷ்யாவுக்கு போனான். ரஷ்யா மேல படையெடுத்தான், தெரியும் தானே உங்களுக்கு? ரஷ்யா மேல படையெடுத்த போது நல்ல குளிர்காலத்துல போய் படையெடுத்தான். நல்ல குளிர்காலத்துல போய் படையெடுத்தா ரஷ்ய மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் குளிர்னா எப்படி இருக்கும்னு. அவங்க தனக்கு வேண்டிய எல்லா பொருளையும் உள்ள வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள கதவெல்லாம் அடிச்சிட்டாங்க. இவன் போய் எல்லா இடங்கள்லயும் பார்க்கறான், ஒரு மக்களும் இல்லை, தனக்கு சாப்பாடு இல்லை. அங்க அவனுக்கு கொடுக்க, தன்னுடைய படைக்கு கொடுப்பதற்கு சாப்பாடு இல்லை. நெப்போலியனுடைய கதை இது. ரஷ்யா மேல படையெடுத்து சென்ற போது அவர்களுக்கு கொடுக்க உணவில்லாத போது தாங்கள் கொண்டு வந்த குதிரைகளையே வெட்டி சாப்பிட வேண்டிய நிலைமை வந்தது. அப்போது வெட்டி சாப்பிட வேண்டிய நிலைமை வந்த போது அவன் தோற்று போகிறான். நெப்போலியன் முதலாக தோற்று போகிறான். அங்க போய் ஒரு சிறை வைக்கப்படுறான். அங்க ஒரு தீவுல தனியாக சிறை வைக்கப்படுறான். அதுக்கப்புறம் மீண்டும் அவன் தப்பிச்சு வரான். தப்பிச்சு வந்தாலும் அவனுக்கு பேர் என்ன? மாவீரன் நெப்போலியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒருவன். அவனை கூட காலம் தோற்கடித்து விட்டு என்ன தருக்குக ஒட்டாரை காலம் அறிந்து. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ஒரு வரலாறு நமக்கு சொல்லுது. யாரையாவது நீ அடிக்கணும் அல்லது அவனை போய் பேசணும்னு நினைச்சா அதுக்கு காலம் வேணும். இதுக்கு எல்லாத்துக்குமே காலம் வேணும்ன்றாரு. எந்த காலத்துல அது செய்யணுமோ அதை நீ செஞ்சு முடிக்கணும். அதனால உண்டி சுருக்குக. இன்னொன்னு சொன்ன செல்லா எடுத்து சினம். இந்த இடத்துல நமக்கு செல்லுபடி ஆகாதுன்னு நினைச்சா அங்க போய் கோவமே படக்கூடாது. இப்போ போயிட்டோம், வேலைக்கு போயிட்டோம், நம்ம பிரின்சிபல்கிட்ட போய் நின்று கொஞ்சம் கோவப்பட்டு பேசி பார்ப்போமே, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு நம்ம கதைன்னு அர்த்தம். அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க. செல்லா எடுத்து சினம். செல்லா எடுத்து சினம் தீது வந்தார் வள்ளுவர். ஐயா இங்கேதான் வாங்கிட்டேன். செல்லா எடுத்து சினம் தீது, அதை மட்டும் சொன்ன போதுமா? செல்லும் இடத்தும் தீய அதனையும் விட. எங்கேயாவது கோவம் செல்லுபடி ஆகுதுன்னு நினைச்சு அங்க போய் கோவப்பட்டா அதை விட தீமையானது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. செல்லா எடுத்து சினம் தீது, செல்லும் எழுத்தும் கூட இல் அதனின் தீய பிற. அதை விட தீமையான ஒன்று வேறு உலகத்திலேயே இல்லைங்கிற.
அதனால எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நான் இந்த நான்மணிக்கடிக்கு சொல்லி செல்லுகிறது. இளமை பருவத்துல கல்லாமை குற்றம், இளமை பருவத்துல வறுமை வந்தால் குற்றம், எல்லாம் சொல்லுது. எல்லாம் சொன்ன நான்மணிக்கடிகையில ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சின்ன பிரச்சனை? பெண்ணியம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்ணிய பார்வையில் நான்மணிக்கடிகையை பார்த்து முற்படுவீர்களே, ஆனால் கோபம் வரும். எல்லாருக்குமே கோபம் வரும். ஏன்னா கொண்டவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் சொல்லுது. அந்த ஃபெமினிசம் 1989 தான் பேசப்பட்டது. ஆனால் அந்த ஃபெமினிச கருத்துக்களோடு நீங்க நான்மணிக்கடிகையை பார்க்க போனீங்கன்னா கோபம் வரும். ஆனா இந்த ஃபெமினிச கருத்துக்கள் காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது அவர் சொல்றாரு, அச்சமும் நாணும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரிய. இது யார் தெரியுமா? தொல்காப்பியர். அதே என்னது? அச்சமும் நாணமும் மடனும் முந்துறுத்தல் இத்தனையும் இருக்கணுமா? தன் முன்னாடி வரணுமா? மடம் என்பது என்ன தெரியுமா? கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை. கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை மடம். என்ன சொன்னாலும் கேட்காது. ஆனா தான் கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை. தான் மனசுல என்ன நினைச்சிருக்கோ அதைத்தான் செய்யும். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம், மடமைக்கு அர்த்தம் கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை மடமை பயிர்ப்பு. இது ரொம்ப அநியாயம். அடுத்தவனுடைய உடையோ அவன் மேலும் அவனுடைய உடலோ அவனுடைய உடையோ அந்த பெண் மேல படக்கூடாது. அதான் பயிர். இந்த காலத்துல அதெல்லாம் அடிச்சிடணும். இதை அடிச்சு தூக்கி போட்டுட்டு சரியா நமக்கு வராது. அதனால நாணமும் அச்சமும் நாய்களுக்கு தான் நம்ம பாரு பின்னாடி. அச்சமும் நானும் பெண்களுக்கு நான் சொல்றேன், அந்த அச்சமும் நானும் நாய்களுக்கு தான் என்று சொல்லுகின்றான். அதனால ஆணாதிக்கம் ஆண் வர்க்க சமுதாய முறை அத்தனையும் தான் நான்மணிக்கடிகையில் இருக்கின்றது. அதை கொஞ்சம் கூட மறுக்க முடியாது. ஆனா காலத்தின் கட்டாயம் அவர்கள் எழுதி இருக்கலாம். ஆனா உண்மையை சொல்லணும் இல்லையா? சமண சமயத்துக்கே தமிழ் பொண்ணை பிடிக்காது, பெண்களை பிடிக்கவே பிடிக்காது. பெண்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காதான். என்ன எப்படி வாழ்ந்தாலும் கிடைக்காதான். அவங்க துறவிகளாக மாறி வாழ்ந்தால் கூட அவர்களுக்கு சொர்க்கம் என்பது கிடைக்காது. ஆணுக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும். அப்படி சொல்லுகின்ற சமண சமயம் தான். ஆனால் இந்த பாடல் எழுதும் போது எல்லாத்தையும் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. ஆனால் அப்படி எழுதின ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் புரிஞ்சு போச்சு. ஆனா நல்லா இருக்காது நமக்கு. என்ன சொல்றாரு? ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லிட்டு வர்றாரு? நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். ஓகே, நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும். பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம். பொண்ணுக்கு அழகுதான் நாணமா, பெண்ணுக்கு அணி என்ப நாணம் சொல்றாரு. அதனால அடுத்தது அவன் மேல என்ன கோபம் வருது பாருங்க. பல்லினால் நோய் செய்யும் பாம்பு. பாம்பு பல்லாலதான் கடிக்கும். ஊடி முகத்தால் நோய் செய்வாள் மகள். ஒரு தப்பு நடந்து போச்சு, இல்ல சீக்கிரம் வரேன்னு சொன்னா வரல, இல்ல சினிமா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு அழைச்சிட்டு போல, வராது, லேட்டா வராது, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அந்த மூஞ்சி சிரிக்கவே வைக்க முடியாது உங்களால. என்ன செஞ்சாலும் சிரிப்பு வராது. அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் கையைக்கு அந்த வார்த்தை கொடுத்து தொலைச்சோம் அவன். வேற தசரதன், நீ என்ன வேணுமோ கேடு கொடுக்குறேன் நானே, அதை மாதிரி ஒரு சொல்லு. இது இப்படி இந்த பெண்ணுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஊடி முகத்தால் நோய் செய்வாள், அப்படிப்பட்டவள் பெண் என்று நான்மணிக்கடிகை கூறுகிறது. அது கேட்டா நீங்க வைதிகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொண்ணை தப்பா சொல்றதுதான் பழக்கம். கண்டாரிகள் வரவே காதலந்தான் செய்திலும் கொண்டானை எல்லாம் குறை வேண்டாம். அவன் ஊரே திட்டுது, அவன் அவ்வளவு தப்பானவன் சொன்னாலும் கொண்டானை எல்லாம் குறை வேண்டாம். அவன் வந்தார், இவர் வந்தாரு, யார்? வள்ளுவர். எழுதுங்கால் கோல் காணா கண்ணை போல் கொண்கண் குறை காணின் தண்டை எழுத்து. நான் பார்க்கும்போது கண்ணை குச்சி வச்சு எழுதுறேன். எழுதுங்கால் கோல் காணா கண்ணை போல், எனக்கு கோல் தெரியாது. எழுதுங்கோல் கோல் காணா கண்ணை போல் கொண்கண் குறை காணேன். அவன் இல்லாத போது அவன் பண்ண தப்பெல்லாம் தெரியுது. அவனை பார்த்தவன தப்பெல்லாம் மறந்து போகுது. அவனை திட்டமும் மறந்து போகுது. கொண்கண் குறை காணேன் கண்டை எடுத்து. அப்படிப்பட்டவளாக பெண் இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய ஆசை. பெண் இருந்தாலும் கேட்காதீங்க, இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அதனால அப்படி ஆசைப்பட்டதே தப்புன்னு தான் நம்ம சொல்றோம். இந்த பெண்ணுக்கு கல்வி தேவையில்லைன்னாங்க. அந்த காலத்துல கல்வி தேவையில்லைன்னாங்க. அதனால்தான் நாலடியார் சொன்னது, குஞ்சி அழகும் குடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. பொண்ணுக்கு எதெல்லாம் அழகு நீங்க நினைச்சீங்க? அவளுடைய முடி. அந்த குஞ்சி என்பது முடி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையா கல்வி அழகே அழகு. அதனால பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று நாலடியார் சொன்னது. ஆனா எல்லா இடத்திலும் பெண்ணை இப்படிதான் திட்டிக்கிட்டே வந்த
நான்மணி கடிகை ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லுது, உருவோடு அறிவு உடையாள் இல்வாழ்க்கை பெண். அழகாவும் இருக்கணும், அறிவாவும் இருக்கணும். அங்கேயும் பாருங்க, அங்கேயும் எனக்கு ஒரு 50% பிடிக்கலதான். அறிவோடு அழகாகவும் இருக்க வேண்டும், அறிவுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று விரும்பியது ஒரே ஒரு பாடலில் மட்டுமே. அந்த ஒரு பாடலை திருந்திட்டாங்கன்னு நினைச்சேன். மற்ற எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு பின்ன கடைசி பாட்டு மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் நமக்கு தகைசால் புதல்வர் காதல் புதல்வருக்கு கல்வியே அந்த புதல்வருக்கும் போதில் புகழ்சால் உணர்வு என்பதுதான் கடைசி பாடல். வீட்டுக்கு விளக்கம் மடவார் மடவாருக்கு புதல்வர் புதல்வருக்கு கல்வி. அந்த போதில் புகழ்சால் உணர்வு, அந்த புகழ் வரும் அவனுக்கு, அந்த மாதிரி ஒரு புகழ் வர வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். இவங்க சார்ந்த சமயத்தின் காரணமாகவும் காலத்தின் ஒரு அழுத்தம் காரணமாகவும் அந்த பெண்மையினுடைய அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அந்த மாதிரி தான் போதித்திருக்கிறது. ஆனால் இந்த நூல் ஒரு தனி மனித ஒழுக்கத்தை மட்டும்தான் பார்த்திருக்கு. இது சொல்ற மாதிரி நடந்துகிட்டே வரணும்னு வச்சுங்க. பிறரை மதித்து நம்மோடு இருக்கக்கூடிய பிறரை மதித்து வாழ வேண்டும். அடுத்து நட்பு கொள்ள வேண்டும். இதுக்காக 8 பாட்டு எழுதியிருக்காரு. 100 பாட்டுல எண்ணிக்கிட்டே வாங்க. 8 பாட்டு நட்புக்காக. நட்பு கொள்ள வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும், கூடா நட்பு போயிடும், அதனால நல்ல நட்பு நல்ல நட்பு. அதனால தான் அவர் 6 அதிகாரம் வச்சார். இவர் 8 பாட்டு வச்சாரு, அவர் 6 அதிகாரம் வச்சார், 60 பாட்டு வச்சார். வள்ளுவர் கல்வி கற்க வேண்டும், இதுக்கு 28 பாட்டு, அது 25%. எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காரு. பகிர்ந்து உண்ண வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பது ஒரு குணம். எல்லோருடன் அன்பு கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமா சோம்பல் கூடாதுன்றார். நம்மளை எது கொல்லுதோ அதை தான் சொல்றார். நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த சோம்பல் மட்டும்தான் கூடாது என்று நான்மணி கடிகை சொல்லுகிறது. பிறரை சாதாரணமாக கூட இகழக்கூடாது. அதுக்கு 3 பாட்டு சொல்லுது. ஆனா இன்னொன்று சொல்லுது, மது அருந்தக்கூடாது. ஏனென்றால் அவருடைய ஒழுக்கம் அது. கடுஞ்சொல் பேசக்கூடாது, நன்றி உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. விருந்தோம்பும் பண்பு வேணும், அதற்கு 3 பாட்டு போட்டிருக்கு. புறங்கூறுதல் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, எல்லா சண்டைக்கும் காரணம் புறங்கூறுதல் தான். ஒருத்தர் பத்தி இன்னொருத்தட்ட சொல்ற ஒரே ஒரு பழக்கம் தான் அப்படி முடிவுல பார்த்தா அவ்வளவு பெரிய சண்டையா நிற்கும். கடைசியில நீங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா யாரோ ஒருத்தரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவர்களும் என்ன காரணத்துக்காக சொன்னாங்கன்னு தெரியாது. அதனால எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. ஆக தனி மனித ஒழுக்கங்களை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கங்களை ஒவ்வொரு பாடலிலும் 4 வயது துண்டுகளாக அமைத்த நான்மணி கடிகை வாழ்க்கைக்கு நம் வாழ்க்கைக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை கூட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்வை இதோடு நிறைவு செய்கிறேன். உங்க கரவொளி மூலமே தெரியுது எவ்வளவு சிறப்பா இருந்தது இந்த இலக்கிய வனம் அப்படின்னு. அம்மா, நானும் 4 மணிகளை இங்கிருந்து எடுத்துட்டு போறேன். வெல்வது வேண்டின் வெகுளி விடல், அஞ்சுவது அஞ்சல், நெறிப்பட்ட ஐவரால் தானே கெடும், விடுக என்ற பொழுதே விடுக. இந்த 4ஐயும் நான் இன்னைக்கு எடுத்துட்டு போறேன். இங்க இருக்க எல்லாரும் இதே மாதிரி மணிமணியான கருத்துக்களை இங்கிருந்து நம்ம பேச்சாளர்கள் கிட்ட இருந்தும் நம்ம அம்மா முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களிடமிருந்தும் எடுத்துட்டு போவீங்கன்னு நம்புறேன். நிறைவாக இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கீச்சகன் சுரேஷ் அவர்கள் அடுத்ததாக நன்றி உரை வழங்க உள்ளார். அதைத் தொடர்ந்து ஒரு குழு புகைப்படம், அதன் பின் அனைவரும் மனம் நிறைந்தது மாதிரி வயிறும் நிறைவதற்காக நமது தமிழ் மொழி பண்பாட்டு கழகமும் யூடி இந்திய நற்பணி செயற்குழுவும் சேர்ந்து நமக்கு இரவு உணவு தயார் செய்வதற்காக அனைவரும் பசியாறி விட்டு இல்லம் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்கள் இருந்தால் நோன்பு திறப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் நோன்பு திறந்து கொள்ளலாம். இந்த பொன்னான வாய்ப்பிற்கு நன்றி கூறி மேடையை ஒருங்கிணைப்பாளர் பேச்சாளர் கீச்சகன் சுரேஷ் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி அம்மா. எங்களோடு இவ்வளவு நேரம் நீங்க இருந்து எங்களுக்கு எல்லாம் இந்த அறிவுரைகளை இவ்வளவு அழகா எங்களுக்கு வேற யாராலையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. நன்றி அம்மா. மேடையை அவரிடம் ஒப்படைக்கும் முன் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சி செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே
செந்தமிழே உயிரே நருந்தேனே என் செயலினை மூச்சினை உனக்கு கழித்தேனே. இது வந்து பாரதிதாசன் பாடிய பாடம். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது. இலக்கிய வனம் நிகழ்வையும் பாண்டியன் தமிழ் பேச்சாளர் மன்றம் அறிமுக நிகழ்வையும் சிறப்பாக தலைமை தாங்கி வழி நடத்திய எங்கள் தமிழ் மொழி காவலர், தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் ஐயா டிடிஎம் ஹரிகிருஷ்ண முத்துசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடி இந்திய நற்பணி செயற்குழு தலைவர் கிளமன் சந்துரு பிபிஎம் அவர்களுக்கும் இந்திய நற்பணி செயற்குழு செயலாளர் ரகு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேச்சாளர் மன்றங்களின் டிவிஷன் டி மாவட்ட இயக்குனர் பேச்சாளர் மைக்கேல் ஜோசப் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். T3 வட்டார இயக்குனர் பேச்சாளர் அப்துல் மாலிக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிஷன் டி முன்னாள் மாவட்ட இயக்குனரும் தற்போதைய பாண்டியன் தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் தலைவருமாகிய பேச்சாளர் பாரதி செல்வன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிக்கப்பட்ட உரை மாதிரி பேச்சு வழங்கிய பேச்சாளர் டிடிஎம் சுந்தரராமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்க பேச்சு போட்டியை வழிநடத்திய பேச்சாளர் உமாசங்கர் நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் அரங்க பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற பேச்சாளர்கள் அடைக்கலராஜ், பாரதி, ஜெயமணி, இசக்கி ராஜா, அஜித் குமார், ராஜன் அவர்களுக்கும் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய வனம் நிகழ்வை கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக வழிநடத்தி வரும் இலக்கிய வாணி முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நகமும் சதையுமாக செம்புல பெயல் நீர் போல எங்கும் சிறந்த ஒரு தம்பதிகளாக சிறந்து விளங்கும் முனைவர் செல்லகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான்மணி கடிகை நூலில் குறிப்பிட்ட 4 மணிகளைப் போல இன்று தங்களது சிறப்பான பேச்சை வழங்கிய 5 மணிகள் பேச்சாளர்கள் மாணிக்க வாசகம், ஹேமா சுவாமிநாதன், சௌமியலட்சுமி, அகிலா முத்துக்குமார், உமாசங்கர் நாராயணன் அவர்களுக்கும் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேர கண்காணிப்பாளராக சிறப்பாக செயல்பட்ட பேச்சாளர்கள் மாணிக்க வாசகம் மற்றும் ரங்கராஜ் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தமிழில் அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சாளர் குந்தவை ஜமால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் ஒத்துழைத்த தன்னார்வலர்கள் காயத்ரி, சரவணன், தமிழ்வாணன் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக பார்வையாளராக உங்கள் கரகோஷத்தாலும் உங்களோட ஆதரவாலும் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது விடைபெறுகிறேன். உங்கள் பேச்சாளர் கீசகன் சுரேஷ்.